கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be the holy name of the Lord. தானியேலின் புத்தகம் Book of Daniel, 8ஆம் அதிகாரம் chapter 8, 27ஆம் வசனம். verse 27. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be the holy name of the Lord. தானியேல் தேவனுக்கு பிரியமான ஒரு மனுஷன். Daniel was a beloved man unto God. ஆண்டவர் தூதனை அனுப்பி அவனோடு பேசும்பொழுது பிரியமான புருஷனே என்றுதான் அவனிடத்தில் When பேசுவார். the Lord talked to him, he used to call him as a beloved. ஒரு ஆழமான பிரதிஷ்டை உள்ள ஒரு மனுஷன். He was a man who had a deep consecration. தேவனுடையத்திலிருந்து ரகசியங்களை அறியக்கூடிய ஒரு மனுஷன். A man, he was also know all the secrets from the Lord. அவன் தேவனுக்கென்று வாழ்ந்த ஒரு ஆள். He was a person he lived for the Lord's sake. இந்த உலகத்துல மனைவி பிள்ளைகள் இப்படிப்பட்ட பந்தத்துக்குள்ள சிக்கிக் கொள்ளாமல் தேவனோடு மாத்திரம் வாழ வேண்டும் என்கிற ஒரு கருத்து உள்ள ஒரு ஆள். He was a man, he had a consideration not to ensnare in this valley life with wife or husband or children, but he had only the fellowship with God. அதனால தான் ஒரு காரியத்தை வெளிப்படுத்த சொல்லும் பொழுது மற்ற ஜோசியர்கள் மற்றவர்கள் சொல்றாங்க, மாம்சமானவர்களோடு வாசமாய் இராத தேவர்கள் தான் இதை சொல்ல முடியும் என்று சொன்னார்கள். When the astrologers and others, everybody said only the God who is not dwelling with the flesh can reveal all this. When the matter was asked to reply, மாம்சத்துல வாசமாய் இராத ஒரு தேவன், a God one who do not dwell in the flesh. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இப்பொழுது சொல்லுகிறான், நான் சோர்வு அடைந்து வியாதிப்பட்டு விட்டேன். Such kind of man now he says, I was fainted and become sick. ஒரு மணி நேரம் அவன் ஜெபித்தான்னா அவன் பதில் அந்த காரியத்துக்கு பதில் சொல்லி விடுவான். If he could pray for 1 hour, he could give the answer for that matter. இன்றைக்கு अनेक ஜெபிக்கிறோம், பதில் கிடைக்கிறது இல்லையே. Today we are many are praying, but we don't get an answer or response. ஒரு இரவு அவன் ஜெபித்த பொழுது, one night when he was prayed, ராஜா பார்த்த சொப்பனத்தின் அர்த்தம் எல்லாவற்றையும் அவன் சொல்ல ஆரம்பித்தான். He started saying the dream as well as the interpretation of the dream the king had. சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுவது சுலபமான ஒரு காரியம். It is also easy for to interpret நீங்களும் கூட மற்றவருடைய சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லி இருப்பீங்க. You might also given the meaning or the interpretation of the other's dream. உலகத்துல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் வச்சிருக்கான். Each and everything there is a meaning in the world. ஆனா இவன் அப்படி அல்ல. ஒரு மனிதன் அவன் தலையிலே தோன்றினதான சொப்பனத்தையும் கூட இவன் சொல்லுவான், அதனுடைய அர்த்தத்தையும் சொல்லுவான். He is not a man like that, even though the dream which appeared to another man, not only the dream as well as the meaning or the interpretation you could able to say. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இப்பொழுது சோர்ந்து போனேன் என்று சொல்லுகிறார். Such kind of great man now he says, I was fainted. வாழ்வுல சில நேரங்கள்ல இந்த சோர்வான பாதையில நாமும் கூட கொண்டு செல்லப்படுகிறோம். Sometime in our life we may also take through the path of fainted or weary sometime. நல்ல ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் கூட சில சோர்ந்து போயிறார். Even the people they are saying they are very good spiritual children, sometimes they faint. இவன் ஏன் சோர்ந்து போனான்? Why did he faint? அவனை சோர்ந்து போக வைத்த சூழ்நிலை என்ன? What was the situation or the circumstances which made him to faint? அந்த சோர்விலிருந்து அவன் மீள முடியாமல் அந்த சோர்வினால வியாதிப்பட்டேன் என்று கூட சொல்லுது. He says from that fainted nature he couldn't relieve and he was also sick. சோர்வில சிக்கி அதிலிருந்து அவன் வெளியே வர முடியாத பட்சத்துல அந்த சோர்வு அவனை வியாதியசனாக சில நாள் படுக்க வைத்து விட்டார். When he was so ensnared in the fainted condition and he couldn't able to come out from the fainted nature, it made him as a sick man. அதனுடைய காரணம் என்ன? What was the reason for that? அவன் ஒரு தரிசனத்தை பார்த்தான். He saw a vision. இல்லாவிட்டால் ஒரு சொப்பனத்தை பார்த்தான். He had a dream. அந்த தரிசனம் என்பது எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு பின்னால நடக்க போகக்கூடிய ஒரு சில சம்பவங்கள். That dream or the vision with the incident will be going to happen after hundreds of years back. இன்னும் சொல்ல போனால் அவன் பார்த்த தரிசனங்கள்ல சிலது நிறைவேறி இருக்கு, இன்னும் சில காரியங்கள் நிறைவேறவில்லை. If we say clearly that some of the dream of him were fulfilled, some of them were not yet fulfilled. அதுக்கு மேல உள்ள வசனத்தை பாத்தீங்கன்னா அந்த தரிசனம் நிறைவேற இன்னும் காலம் செல்லும் சொல்லி நம்முடைய காலத்துக்கு பின்னால் நடக்கிறதெல்லாம் அவனுக்கு தெரிவித்து விட்டார். Whatever the things will happen before after our days also it was informed to him. It says this vision will take to fulfill. ஆம், இந்த காலை வேளையில ஆண்டவருடைய பிரசன்னத்துல கடந்து வந்த உங்களில் எத்தனை பேர் சோர்ந்து போன நிலவரத்துல இருக்கிறீர்கள்? Yes, you have also come in the presence of God today morning. How many of you are in the state of fainting? சோர்வு பிசாசுனுடைய ஒரு மிகப்பெரிய ஆயுதம். The fainted, the weary is a great weapon of the enemy. பிசாசு கையில பல ஆயுதங்கள் உண்டு, அதுல ஒரு ஆயுதம் ஆவிக்குரியவனை தாக்க அந்த சோர்வுங்கிற ஆயுதத்தை அவன் உபயோகப்படுத்துவான். There are so many weapons are found in the enemy's hand. That is one of the weapon that is to faint the spiritual people. எவ்வளவு வல்லமையுள்ள ஒரு மனுஷனையும் இந்த சோர்வு வியாதிக்குள்ள கொண்டு போகும் என்பதை தெரிந்ததனாலதான்
அநேக ஆவிக்குரிய விசுவாசிகளை சோர்வடைய வைத்து வியாதி என்கிற தன்மைக்குள்ளே தள்ளிவிட்டான். Whatever mighty man may be, because of the failure, they will go and seek. They will know that, and they also put them into the இன்னைக்கு எத்தனை பேர் சோர்ந்து போன நிலவரத்திலே கர்த்தருடைய சன்னிதானத்தை தேடி வந்திருக்கிறீர்கள்? How many of you came seeking the presence of God, the state of faith? அந்த சொப்பனம் அவனை, அந்த தரிசனம் அவனை சோர்வடைய செய்து The விட்டது. vision of the dream made him to faint. இந்த காலைவேளையிலே உங்களில் எத்தனை பேர் சில தரிசனங்கள் சொப்பனங்களை பார்த்து சோர்ந்து போயிருக்கிறீர்கள்? So many of you also, after having the vision and heard the dream, you are fainted in this morning. அது நிறைவேறி விடுமோ? Will it be fulfilled? அது சம்பவித்து விடுமோ? Will it happen so? அப்படி நடந்தால் நான் என்ன செய்ய முடியும்? If it happen, what we will do? இப்படி எத்தனை பேர் இப்படிப்பட்ட தரிசனங்கள் சொப்பனங்களை கண்டு சோர்ந்து விடாய்த்து கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிறீர்கள்? So many of you seated in the presence of God, after you become fainted and dismayed by seeing so many dreams and vision. நல்ல ஆவிக்குரியவர் கூட சோர்ந்து போகிறார்கள். Even the good spiritual people, they get faint. நல்ல வல்லமையுள்ள தீர்க்கதரிசிகள் சோர்ந்து போகிறார்கள். Even the powerful prophets, they also get faint. அவங்களை விசாரிச்சு பாத்தீங்கன்னா அவங்க சோர்ந்து போனதுக்கு சரியான ரீசன் கூட இருக்காது. If you just inquire them, because of their faint or weary nature, there is no correct reason. இவன் தானியேல் இந்த தரிசனம் பார்த்ததுக்கு இவன் என்ன சோர்ந்து போகணும்? Why he goes to Daniel, goes to be faint because of the dream? எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு பின்னாலே நடக்க போகிற ஒரு சம்பவத்துக்காக இவன் அப்படியே சோர்ந்து வியாதிப்பட்டு படுத்து விட்டான். Because of the incident which is going to be happen after so many years of later, he was just fainted and become sick. யோனா ஒரு வல்லமையுள்ள ஒரு தீர்க்கதரிசி. Jonah was a powerful prophet. அவனை தேடி ஆண்டவர் வந்து பேசினார். The Lord came seeking to him and talked to him. அவன் ஓடி போய் விட்டான். He was a man, he flee away from the Lord. மறுபடியும் இழுத்து கொண்டு வந்து தீர்க்கதரிசனம் சொல்ல வைத்தார். Again the Lord took him back and made him to give the prophecy. அப்படி இழுத்து வந்து அவனை தீர்க்கதரிசனம் சொல்ல வைத்தாலும் Even though he was brought and made him to say the prophecy, சாதாரண வெயில் அடிச்சதுக்கு அப்படி சோர்ந்து போய் he was just fainted for the ordinary sunlight. யாரும் தலையை கீழ போடாதீங்க, கண்ணை மூடாதீங்க, மெய் மறந்து கேட்காதீங்க, மெய்யோடு கேளு. Everybody be alert, don't put your head down and close your eyes and hear. அப்படியே கண்ணை மூடி அப்படியே பிரசங்கத்துல போயிட்டீங்க, நீ கண்ணை மூடிட்டா நான் போயிடுவேன். If you just close your eyes, that's all. சோர்ந்து போயிட்டீங்களா? Are you fainted? சோர்ந்து போன உங்களை சரிப்படுத்துறதுக்கு தான் இன்னைக்கு மெசேஜ் வந்திருக்கு. Only the message has come, those are fainted, to make you right. நேற்றே ஆண்டவர் சொல்லிட்டார். Yesterday the Lord said, yesterday நான் ரெடி பண்ணிட்டேன் இந்த புல்லட். yesterday I got prepared this message. கர்த்தருடைய ஜனங்கள் சோர்ந்து போகிறதுடைய ரீசனை அவங்க புரிந்து கொள்ள வேண்டும். The people have to understand what is the reason they are fainted. சாதாரண வெயில்ல அவன் சோர்ந்து போயிட்டான். The ordinary sunlight or the sun heat, he was fainted. யோனா 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வெயில் அவன் மேல் பட்டபோது அவன் சோர்ந்து போனான். Jonah 4:8 it is said about when the sunlight fall upon him, he was fainted. ஏன் பிறந்ததுல இருந்து ஏசில நீ இருந்தியா? From your birth, are you in AC? அப்படியே இருந்த நீ? Is it so? இன்னைக்கு லேசா வெயில் அடிச்ச உடனே கோயிலுக்கு வர முடியல உனக்கு? Because the sunlight is somewhat little hot, you couldn't come to the church. கொஞ்சம் வெயில்ல நடக்க முடியல பவனில. If there is a little God, you cannot walk in the procession. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால மீன் வயித்துல கிடந்தது உண்மைதான். It is also true, you were in the belly of the fish before some time. அது ஏசில இருந்த மாதிரி தான் இருந்திருக்கும். As if like you were in AC sometime. அப்படிதானே? Isn't it? கடல் பாசி எல்லாம் சுத்தி உள்ள கிடந்து முழங்கால் போட்டு அந்த குடலுக்குள்ள உட்கார்ந்து நாத்தத்துக்குள்ள ஜெபம் பண்ணதெல்லாம் உண்மைதான். It is also true, you are being inside the intestine of the belly as well as the beads of the sea also covered you. இப்ப அந்த வெயில் பட்ட உடனே அப்படியே சோர்ந்து போயிட்டான். Now when he got the sunlight upon him, he was fainted. ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல தாகத்தினால வாலிபர்கள் சோர்ந்து போனார்களா? Because the young people also be wearied by the thirst in Amos 8:13. மத்தேயு 15:32ல பட்டினியினால ஜனங்கள் சோர்ந்து போனார்கள். Matthew 15:32 because of the hunger the people were weary. இந்த உலகத்துல மனிதர்கள் இப்படிப்பட்ட காரியங்கள்ல சோர்ந்து போவார்கள். In this world also in such kind of matter the people may be weary. பசி, பட்டினி, தாகம், வெயிலின் கொடுமை, உக்கிரகங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள்ல உலகத்து மனுஷன் சோர்ந்து போவான். The worldly man will be fainted matter of the thirst or hunger or the sunlight or anything. நீ தேவனுடைய மனுஷன். You are a man of God. நீ இந்த வார்த்தை நீ இந்த நாட்கள்ல சோர்ந்து போகவே கூடாது. In these days you should not be fainted at all. நல்ல ஒரு வல்லமையுள்ள ஒரு தேவனுடைய மனுஷன் தானியேல் அவனே சோர்வடைஞ்சு போயிட்டான். ஒரு தரிசனம் பார்த்தான். அதுக்காக நீ கொஞ்ச நேரம் ஜெபிச்சிட்டா அந்த தரிசனத்தை கர்த்தர் மாத்தி கொடுப்பார். The powerful or the mighty man of God was Daniel. After got the dream, he was just fainted. He could have prayed over that dream. சில காரியங்களை கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்துவார். Some matter the Lord may reveal unto you. அது நடக்கிறதுக்காக அல்ல. Not to be manifested. இப்படி ஒரு நடக்கிற ஒரு வாய்ப்பு இருக்கு. நீ ஜெபம் பண்ணி அதை மாற்றுன்னு சொல்றதுக்கு தான் கர்த்தர் உனக்கு அதை வெளிப்படுத்துகிறார். So the Lord will reveal you such kind of matter is there to be happen, but you have to pray and avoid that. உன்னுடைய ஜெபம் அந்த பாதையை மாற்றுகிறார். Your prayer
will change that path. நீ அதுக்காக ஜெபிக்காம விட்டுட்டேனா அது சம்பவிக்கலாம். If you just don't pray for that, it may that incident may happen. நல்ல ஒரு ஆவிக்குரிய மனுஷன் ஒரு தரிசனத்தை பார்த்துட்டு அப்படியே சோர்ந்து போயிட்டான். A good spiritual man after having got the vision, he was fainted. சில சொப்பனங்கள் ஒரு சிலரை கலக்கிரும். Some dreams are troubling the people. சில தரிசனங்கள் சிலரை கலக்கிரும். Some visions also trouble the people. நானும் கூட சில சொப்பனம் தரிசனம் எல்லாம் பார்த்து எழுந்திச்சு உட்கார்ந்து ரொம்ப கலங்கி போயிருக்கிறேன். I also got some dream and vision. I should have had trouble. இந்த சொப்பனங்கள் உன்னை சோர்ந்து போக நீ அனுமதிக்க கூடாது. You should not allow the dream should be trouble you. இளைஞர்கள் சோர்ந்து போவார்கள். The youth or the young men will be fainted. வாலிபர்களும் சோர்ந்து போவார்கள். Even the youth will be fainted. யார் சோர்ந்து போனாலும் ஒரு தேவனுடைய மனுஷன் சோர்ந்து போகவே கூடாது. Whomever may be fainted, a man of God should not be fainted at all. இன்னைக்கு கர்த்தர் சோர்ந்து போக வைக்கக்கூடிய சக்திகளை உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். Today the Lord want to manifest unto you the powers which may make you faint. எந்தெந்த காரியங்கள் ஒரு ஆவிக்குரிய மனுஷனை சோர்ந்து போக வைக்க போராடுகிறது என்பதை நீ இன்னைக்கு அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். It is also necessary you have to understand what are the matters which makes a spiritual man to faint. இது உனக்கு தெரிவிக்கிறதுன நோக்கம் நீ இனியிலே சிக்கி சோர்ந்து போய் விட கூடாது. The intention which we inform you, you should not ensnare again in this matter and be fainted. ஒன்று தரிசனம் சொப்பனம். One is vision and dream. சில காரியங்கள் அப்படியே தற்செயலாக அப்படியே உனக்கு வெளிப்படுத்தப்படும். Some matter will be as if it is real, it will appear in you. அதுல நல்ல காரியமா இருந்தா நீ ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபித்து அதுக்காக நீ நன்றி சொல்லலாம். If it is a good matter, you have to just praise the Lord and thank the Lord by prayer. அது ஒரு விரும்பத்தகாத ஒரு நிகழ்வாக இருந்தால் நீ தேவ சமூகத்துல அதுக்காக நீ ஜெபம் பண்ணி கர்த்தாவே நீர் இப்படி அனுமதிக்க கூடாது என்று நீ தேவ சமூகத்துல நிற்கணும். It is a matter of unwilling condition, you have to stand in the presence of God and pray, Lord, this incident should not be happened to me. டைரக்டா வந்து எசேக்கியாட்ட ஆண்டவர் சொல்லிட்டாரு நீ மரித்து போய் விடுவாய் உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து. Directly unto Ezekiel the Lord said, you will be died, set order thine house. அவ்வளவு டைரக்டா கர்த்தர் சொன்ன பிறகு கூட அவன் சொன்னா இல்ல ஆண்டவரேன்னு உட்கார்ந்து அழுது ஜெபிச்சான். அவனுக்கு 15 வருஷத்தை கர்த்தர் என்ன செய்தாரு? கூட்டி கொடுத்தார். Even though the Lord said unto him, he prayed, no Lord, like that he cried, the Lord added 15 years unto him. அதனால இந்த சொப்பனம் தரிசனத்தை பார்த்து அப்படியே பதச்சி அப்படியே உட்கார்ந்து அழுது ஒரு மாதிரி மிரண்டு போயிடாதீங்க. உடனே எழும்பி தேவ சமூகத்துல ஜெபித்து கர்த்தருடைய பாதத்துல அதை வைங்க. அப்பொழுது நீங்கள் சோர்ந்து போக So after you are having the vision or dream, don't be troubled by getting trouble into that and we don't be fainted. You keep in the presence of God and pray over that. சின்ன சின்ன காரியங்களுக்கு எல்லாம் சோர்ந்து ஒரு வாரத்துல போய் உட்கார்ந்துட கூடாது. You should not go and sit in a corner for the small matter and be fainted. இந்த தொட்டால் சினிங்க டச் மீ நாட்னு ஒரு செடி உண்டு. There is a plant called touch me not. தெரியுமா அது? Do you know? பாத்துக்கீங்களா? Have you ever seen? ஏன் பார்க்கணும் நாங்களே அப்படி தானே அப்படிங்கறீங்க. Why we have to see we ourselves like that? அப்படி தானே? Send it. தொட்டால் சினி. Touch me not. நான் அத ரொம்ப நேரம் போய் இரும்புல இருந்துச்சு அப்ப டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். இப்ப சமீபத்துல கேரளா போயிருந்தேன். புனலூர் ஃபைட்டம்ல இருந்துச்சு. அப்பவும் நான் டெஸ்ட் பண்ணி I was also research when I was in Irumuli it was there and when I had been to Kerala I was sent and watched that. அது டெஸ்ட் பண்ணிட்டு நான் கொஞ்ச நேரம் நின்னு பார்த்தேன். அது என்னதான் I tested பண்ணுது? that and I was standing there for a little while. What happened to that? அது போய்டா நினைச்சிட்டு திரும்பி விரிஞ்சு வருது. Because I had gone it thought and again it was flowing. திரும்ப லேசா ஊதி பார்த்தேன். I just again blew. தொட்டாதானே அதுக்கு ரோஷம் வருது ஊதி பார்க்கலாம். Just if I touch it will get anger. Why you can't blow. அந்த காற்று பட்ட உடனே நினைஞ்சிருது. பயங்கரமா வெக்கப்படுது. When the wind blows it also shakes. யோசிச்சு பாருங்க. Just think about it. நீங்க சின்ன காரியத்துல அப்படியே சோர்ந்து போக கூடாது. For a small matter you should not be fainted as it is. நமக்கு ஒரு தேவன் உண்டு. அவர் சோர்ந்து போகாத ஒரு தேவன். We are having a God, he never weary. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த அநாதி தேவன் அவர் சோர்ந்து போகிறதே இல்லை. In Isaiah 40:38 it is said about the 40:28 the Lord who the everlasting God who created the ends of the earth. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த தேவன் ஒருபோதும் சோர்ந்து போகிறது இல்லை. God who created the ends of the earth never be fainted. இந்த உலகத்துல என்ன சம்பவித்தாலும் சரி அவர் சோர்ந்து போகிறதே கிடையாது. Whatever may happen in the world he will not be fainted at all. ஒரு சோர்ந்து போகாத தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆனபடியால் தேவனுடைய பிள்ளைகளும் எந்த சூழ்நிலையிலும் நீயும் சோர்ந்து போக கூடாது. We are also worshiping the God, he will never be fainted. So the children of God, you also should not be fainted ever. இன்றைக்கு விசுவாசிகள் சோர்ந்து போகிறதுடைய காரணங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Today I would like you to say the reason why the believers are fainting. இன்னைக்கு अनेகருக்கு இந்த சோர்ந்து போகிற காரியங்களை புரிஞ்சுக்கிறதுனால இவங்க சின்ன சின்ன காரியத்துக்குலாம் சோர்ந்து போயிடுறாங்க. Because many of them they do not understand the matter, the reason for their fainting, for a small matter they are fainting. நீங்க ஏதாவது சொப்பனம் பார்த்திருக்கீங்களா? Have you ever seen a dream? சிலருக்கு ஒரு தரிசனம் கிடைச்சிருக்கா? Have you got any vision? ஆவிக்குரியவனோடு கர்த்தர் நிச்சயமாய் இடைபடுவார். Through the spiritual man the Lord sure will deal with. நான் ஒருவனோடு பேச விரும்பினால் If I want to talk to you சொப்பனங்களாலும்
through dream, தரிசனம் மூலமாகவும் through vision. நான் பேசுவேன்னு ஆண்டவர் என்ன தெளிவாக என்னாகமத்துல 12ஆம் அதிகாரத்துல பேசியிருக்கிறார். Clearly the Lord has spoken in Numbers 12 chapter it is about. ஆனால் மோசேயோடோ But with Moses, நான் மறைமுகமாய் அல்ல முகமுகமாய் பிரத்யட்சமாய் ஒரு சிநேகிதனிடத்துல பேசினது போல பேசினேன் என்று but சொல்றார். Moses not secretly but like a friend, face to face I talk to him. அதனால கர்த்தர் பேசும் பொழுது கர்த்தர் பேசுறதுக்கு அது ஒரு வாய்ப்பு, அதுல நீங்க சோர்ந்து போயிடக்கூடாது. So there is a chance the Lord has talked to you, we should not be fainted in that. யாராவது சொப்பனத்தை பார்த்து எழும்பி உட்கார்ந்து மணிக்கணக்கா அழுதுட்டு இருந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? How many of you are here that after seeing the dream they are also crying for hours? சொப்பனம் தரிசனங்களை கண்டு நீங்க கலங்க வேண்டாம். அது உங்களுக்கு சோர்வுக்குள்ள கொண்டு போக கூடாது, அது ஜெபத்துக்குள்ள உங்களை கொண்டு போகணும். After seeing the vision or the dream you should not be troubled, it should not take you to the faint condition, but it has to take you to the prayer. ஒரு சிலருக்கு ஒரு சின்ன வார்த்தை சொன்னா போதும் அப்படியே சோர்ந்து விடும். Some people if we speak a small word they will be fainted. நீ விசுவாசி தானே? You are a believer, no? கர்த்தர் நம்பி ஒன்று சில காரியங்களை பேசும்போது நீ ஏன் சின்ன வார்த்தைகளுக்கு நீ சோர்ந்து போயிடுறீங்க? By believing you when the Lord talk to you, why do you trouble or why do you faint for the small matter? ஒன்னர பாட்டு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வார்த்தைகளால் நான் சோர்ந்து போகிறேன். Song of Solomon 5:6 it is said by the words he has spoken I am fainted. ஒரு சின்ன வார்த்தை சொல்லிட்டா போதும் அப்படியே சோர்ந்து போயிடுவாங்க. If we say a small word they will be fainted. ஆண்டவர் ஒன்று பேசட்டும் மற்றவங்க பேசட்டும் உங்களை சரிப்படுத்துறதுக்கு பலர் பேசுறதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. It is nothing wrong when the Lord talk to you to correct you or when others talk to you and make you correct. சின்ன வார்த்தை சொன்னா போதும். If we say a small word, அவ்வளவுதான். that's all. கோயிலுக்கே வராம கூட போயிடுவாங்க. They will not come to the church even. அப்படியே பின்மாறி போயிடுவாங்க. There they will go backslide. அப்படியே ஜெபத்தை நிறுத்திடுவாங்க. They will stop the prayer. ஏன் ஒரு வார்த்தை சொல்ல கூடாதா? Can we say our உம்முடைய வார்த்தையினால் நான் சோர்ந்து போகிறேன். by your word I am troubling fainted. நீங்க இந்த நாட்கள்ல கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது திடப்படணும். When you hear the word of God in this day you should conform yourself. நீங்க இந்த வார்த்தைகளை கேட்கும்போது நீங்க உற்சாகப்படணும். You should be also active when you hear this word. ஒரே ஒரு வார்த்தை கேட்ட உடனே அப்படியே பின்மாறி போயிடலாமா? When we hear one word about it, can we go backslided? ஒரு பெற்றோர் ஒரு பிள்ளையை சத்தம் போட கூடாதா? Can't your parents shout or school ஒரு ஊழியக்காரன் ஒரு விசுவாசி வார்த்தைகள் பேச கூடாதா? A servant of God could not talk about or scold the வார்த்தை ஒரு சிலரை சோர்ந்து போக வைக்கிறது. The word makes somebody to be fainted. யாராவது சொன்னாங்க அது சொன்னாங்க இது சொன்னாங்க எவனாவது ஏதாவது சொல்லிட்டு போறான் நீ ஏன் சோர்ந்து போற? Let anybody say anything, why do you faint? வாய் இருந்தா பேசுவான். If they are having mouth they will talk. இல்லாததும் பேசுவான். Even though whatever not found they will talk. இருக்கிறதும் பேசுவான். Whatever possible also talk. தெரிஞ்சதை பேசுவான். Whatever they know talk. தெரியாதவைகளையும் பேசுவான். Whatever they do not know they will talk. நீ செஞ்சதையும் சொல்லுவான் செய்யாததையும் சொல்லுவான். Whatever you do and whatever you do not do that also they will say. நீ அந்த ஊர்லயே இருந்திருக்க மாட்டே நீ அந்த ஊர்ல இருந்தேன்னு சொல்லுவான். You will not be in the city but they will say you are in the city. நல்லா புரிஞ்சுக்கோங்க யார் என்ன சொன்னாலும் மற்றவருடைய மனுஷனுடைய வார்த்தையில நீ சோர்ந்து போகவே கூடாது. Understand well in the words of the man's mouth you should not faint but let anybody say anything. நீதிமான் என்னை தயவாய் குட்டட்டும். Let the righteous man beat me kindly. அது நீ அல்ல என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை. My head will not reject that. நீ அதை ஏற்றுக்கொள்ளணும். You have to accept that. யாராவது உன்னை ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னான்னு சொல்லிட்டு நீ அதுக்காக இனிமே கோயிலுக்கு நான் வர மாட்டேன்னு சொன்னா உன்னைய மாதிரி ஆவிக்குரிய ஜீவிதத்துல ஒண்ணுமில்லாத ஆளு ஒருத்தரும் கிடையாது. No man is nothing in your spiritual life. If anybody say anything we don't come to the church. நீதிமொழிகள் 24:10 பார்க்கும் பொழுது Proverbs 24:10 ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன்னுடைய பலன் மிகவும் குறுகியது. In the time of adversity if you also faint then your strength is small. ஆபத்து நேரத்துல நீ சோர்ந்து போக கூடாது. During the time of calamity you should not be fainted. ஆபத்து எப்பவும் வரும். The calamity or the trouble or the danger may come anytime. எந்த நேரத்துல வரும்னு உனக்கு தெரியுமா? Do we know at what time it will come? அதுக்கு பேரே ஆபத்து. அது எந்த நினையாத நேரத்துல உன்னை சந்திச்சிரும். It is a name is adversity, the time which we never think about it will may come and approach. யோபனுடைய சிநேகிதர்கள் சொன்னாங்க The friends of Job came and told ஆபத்து உனக்கு வந்தபடியால் நீர் ஆயாசப்படுகிறீர். Because you are so fainted because you got trouble. இன்னைக்கு நீங்க ஆபத்துகள் காலத்துல நீங்கள் தேவனை நோக்கி மன்றாடணும். During the period of trouble, the danger or trouble you have to go and cry and God. ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன். The time of trouble call on me I will deliver thee. ஆபத்து காலத்துல நீ சோர்ந்து போக கூடாது. During the time of adversity you should not be fainted. அந்த நேரத்துல நீங்க உற்சாகமா தேவனுடைய சமூகத்துல காணப்படணும். Interestingly you have to be found in the presence of God that time. ஆபத்து நேரத்துல நீ ஸ்திரமாய் நிக்க வேண்டிய ஒரு நேரம். During the time of calamity or the danger you have to stand stable. விசுவாசிக்கிறவன் அந்த நேரத்துல பதறான். The one who believe will not be confounded. இது ஒரு ஆபத்தான காலம்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீனா நீ அந்த நேரத்துல மௌனமா இருந்து நீ தேவனுடைய சமூகத்துல தரித்திருக்க வேண்டியதா. We also perceive
this is the time of trouble, you should be quiet and be in the presence of God. உங்களுடைய வாழ்க்கையில ஆபத்துகளை நீங்கள் சந்தித்த காலங்களை சிந்தித்து பாருங்கள். Just think about the time you have so many trouble in your life. அந்த ஆபத்து நேரத்துல நீ உற்சாகமா வெளியே வந்துட்டியா இல்ல ஆபத்துல சிக்கி சோர்ந்து அப்படியே நீ முடங்கி போய் விட்டாயா? During the time of your trouble, God, you so actively came out, or just you fainted and be inside. எந்த ஒரு இன்சிடென்ட்டும் நிகழ்ச்சிகளும் உன்னுடைய ஜீவியத்தை சோர்ந்து போக வைக்க கூடாது. Whatever may be the incident will not make you faint your life. என்ன நடந்தாலும் சரி. Whatever may happen, நீ சோர்ந்து போக கூடாது. you should not be fainted at all. 10 பிள்ளைகள் செத்து போனது அவன் சோர்ந்து போகவே இல்லை. Even 10 children were died, even though Job did not faint. ஆனா 10 பிள்ளைகள் செத்து போன பொழுது அவனுடைய மனைவி சோர்ந்து போனாள். And the wife was just fainted after the 10 children were died. ஏதோ இருக்குறது போயிருச்சுங்கறதுனால அப்படியே சோர்ந்து போக கூடாது. Because whatever we have is when you lost, you should not be fainted. ஒன்று தரிசனங்கள் சொப்பனங்களை கண்டு நீங்கள் சோர்ந்து போக. One thing, you should not be fainted by seeing the vision and dream. சில காரியங்களை உனக்கு வெளிப்படுத்துகிறார்ங்கற நம்பிக்கையோடு தேவ சமூகத்தில் திறப்புல நில். You have to stand in the gap of the presence of the Lord, because Lord is revealing something, some யாரோ attitude. சொன்ன வார்த்தைக்கு எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால எவனோ பேசினதுக்காக நீ துக்கப்பட்டு சோர்ந்து போகாத. You should not be also worried by the word somebody has spoken so many years back. எத்தனையோ காரியத்தை இந்த காதுல வாங்கி எத்தனையோ பிரசங்கத்தை இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுட்ட. எவனோ சொன்ன ஒரு வார்த்தையை மாத்திரம் இன்னும் உள்ளே வச்சிருக்கிறியே. Somebody messages after hearing somebody இல்ல. எத்தனையோ மெசேஜ் உன்கிட்ட பேசினார் ஆண்டவர். அதெல்லாம் இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுட்ட. ஆனா எவனோ என்னைக்கோ ஒருத்தன் சொன்னானா அது மட்டும் உள்ளே இருக்கு. The Lord has spoken so many messages to you, but hearing through 1 year and left through another year, but somebody has talked against you something before so many years, just remembering that still. நீ அந்த வார்த்தையை சுமந்துக்கிட்டே இருக்கற. Why are you just carrying that word? அந்த வார்த்தையை நீ விட்டுரு. Just leave that word. உனக்கு ரொம்ப நீ பெருந்தன்மையா இருக்கியா? ஆண்டவரே இந்த வார்த்தையை உம்முடைய சன்னிதானத்துல வைக்கிறேன். If you are more generous, you tell to the Lord, Lord, I keep this word in thy presence. அடுத்து ஆபத்து காலத்துல சோர்ந்து So during the time of calamity or adversity, don't faint. எந்த சூழ்நிலையும் எதிர்நோக்க நீ ஆயத்தமா இருக்கணும். You should be ready to face whatever may be the situation. இப்ப கப்பல்கள் எல்லாம் கடல்கள்ல மிதந்துட்டு தான் இருக்கு. All the ships are floating in the sea. இப்ப திடீர்னு புயல் அடிக்குதுன்னு சொன்னா all of a sudden there is a storm. உடனே அவன் கப்பலை விட்டு குதிச்சு ஓடி போற வேண்டாம். They will not just jump from the ship and go. Suppose கடற்கரையில வந்து போர்ட்ரஸ்ட்ல வந்து அந்த கப்பல் நின்னா கூட. Suppose the ship is standing in the harbor of fortress. புயல் வருதுன்னு சொன்ன உடனே when they inform the storm is going to come. நீங்க அந்த கான்செப்ட் படிச்சிருக்கீங்களா, கேட்டிருக்கீங்களா, அறிஞ்சிருக்கீங்களா? Have you read about that concept or know about it? போர்ட்ரஸ்ட்ல அது நிக்க கூடாது. It should not stand in the fortress. அது தூக்கி அடிச்சு உடைச்சிரும். It will just broken the ship. அதனால எங்க புயல் அடிக்குதோ உடனே அந்த போர்ட்ரஸ்ட்ல இருந்து இந்த கப்பலை கொண்டு வந்து எங்க நிப்பாட்டிடுவான்? கடலுக்குள்ள கொண்டு போயிடுவான். The ship will be replaced or shifted to the sea, inside the middle of the sea. They should not stand in the harbor. அடுத்து next எந்த திசையில புயல் அடிக்குதோ அந்த திசைக்கு நேரா இந்த கப்பலுடைய முனையை நிப்பாட்டி வச்சிருவாங்க. The end of the ship will be stand against the place or the direction where the storm comes. கப்பல் ரன்னிங்ல இருக்கிற மாதிரி கரெக்ட்டா அத நேரா ஃபேஸ் பண்ணி ஆன் பண்ணி வச்சிருவாங்க. As if the ship is in the running, the safety it will be facing towards. ஏன்? Why? அது எந்த திசையில அந்த காத்து அடிக்கோ அதுக்கு நேரா அதனுடைய முனையை வச்சிருக்கு. The end of the ship will be kept near the direction the wind blows. அதுக்கு நேரா ஆப்போசிட்ல இந்த பாடியோட கண்டிஷன் போயிருச்சுனா அந்த புயல் தூக்கி எறிஞ்சிரும். இத ஒண்ணுமில்லாம தூக்கி வெளிய. The body of the ship will go against the direction, it will just throw away and break. அதனால அதுக்கு நேர் முகமா அத நிப்பாட்டி வச்சிட்டே இருப்பாங்க. புயல் கரையை கடந்து போகுதுன்னா எந்த சைடுல போதோ அதுக்கு நேரா தான் அந்த கப்பல் திருப்பிட்டே இருக்கும். Towards the ship will be always stand towards the wind which blows in that direction. நான் சென்னையில இருக்கும்போது when I was in Chennai, ஒரு புயல் அடிச்சது. there was a storm. பயங்கரமான புயல். It was a great heavy storm. நைட்ல பாத்தீங்கன்னா கரையில பயங்கர சைரன் சவுண்ட். During the night time near the seashore there was a great siren sound. பயங்கர புயல் அடிச்சிட்டு இருக்கு. It was a great heavy storm. கரையில பயங்கரமான சைரன். Siren sound was heavy, also louder in that near the shore. காலையில புயல் கரையை கடந்து போயிருச்சு. In the morning it was across the shore. ஒரு பெரிய கப்பல் கரையில வந்து மெயின் ரோட் கிட்ட வந்து நின்னுடுச்சு. A big ship also came near the main door near the shore. இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா அந்த கப்பலை பாதி வெட்டி உடைச்சு எடுத்துப்பாங்க, பாதி என்ன செய்யும் தண்ணிக்குள்ள துருப்பிடிச்சு கிடக்கு. Even today you can also see half of the ship is rusted inside the water and half is outside. அவனால அந்த கரெக்ட்டா அந்த புயலுக்கு நேரா என்ன செய்ய முடியல. அந்த காற்றின் கொடூரத்துல நிக்க முடியாம தடுமாறி விட்டுட்டான். Because they stumbled, they couldn't make the ship to stand straight toward the direction of the wind. It was நம்முடைய வாழ்க்கையில விசுவாச பாதையில ஆபத்துகள் வரும். நீ எதிர்த்து நேரடியா நின்னு அதுல நீ ஜெயிக்கணும். நீ சோர்ந்துட்ட உன்னை கொண்டு போய் எங்கேயோ ஒரு கரையில தூக்கி போடு. In the life of faith also we may get some stormy like that. We should not be faint, but you have to resist it and overcome. சங்கீதம் 39:10 பார்க்கும் பொழுது Psalm 39:10 உமது அடிகளால் நான் சோர்ந்து போனேன். By thy blows I am fainted.
அவன் சொல்றான், ஆண்டவரே உம்முடைய அடிகளால் நான் சோர்ந்து போனேன். He says, Lord, by thy beating I have fainted. மனுஷன் அடிக்கல, Not the men. அடிச்சது யாரு? Who has beaten? நீ உன் பிள்ளைய அடிச்சு திருத்திடுற. You're just correcting a child by beating. உன்னை யார் அடிச்சு திருத்துறது? Who will correct you by beating you? யோசிச்சு பாத்தீங்களா? Just have you thought about it? உங்க பிள்ளைகளை நீங்க அடிச்சு திருத்துறதுக்கு ட்ரை பண்றீங்க, நல்லது. It is also good you want to make correct your children by beating them. நீ வளர்ந்துட்டு நீ இப்ப தகப்பன் ஆயிட்ட, உன்னை நீ செஞ்ச தப்புக்கு உன்னை யாரு You அடிக்கிறது? become grown up and you are a father. Whatever the mistake you have done, who will punish you and correct you? அதுக்கு ஒரு பரமபிதா இருக்கிறார். There is a heavenly father for that. அவர் உன்னை அடிப்பார். He will beat you. அவர் அடிக்கும்போது நீ சோர்ந்து விடக்கூடாது. When he beats you, you should not faint. நான் நினைக்கிறேன் கர்த்தர் உன்னை அடிக்கிறது, என்னை அடிக்கிறது நல்லதுன்னு சொல்றேன். I think the stroke of the Lord is good for us, you and me. அப்படின்னு என்ன அர்த்தம்? What is the meaning of that? நம்ம செஞ்ச தப்புக்கெல்லாம் இந்த உலகத்திலே அடி வாங்கிட்டா என்ன இல்ல, பிரச்சனை இல்ல. Whatever the mistake when we get a blow in this world, there is nothing wrong. இங்கேயே நியாய தீர்ப்பு கிடைச்சிட்டா போதும். பரலோகத்துல நீ நித்தியத்துல போய் நிச்சய முடியாது, நியாய தீர்ப்பை வாங்க முடியாது. It is better we can get the judgment here, not in the eternity. நான் உன்னை நியாயம் தீர்த்தால் உன் இருதயம் தாங்குமோன்னு ஆண்டவர் கேக்குறார். The Lord is asking, if I also judge you, will your heart bear? தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? Is there any son whether the father does not chastise? கர்த்தர் உன்னை என்னை நேசிக்கிறார்னா இந்த உலகத்திலேயே நம்மை சிட்சித்து நம்ம சரிப்படுத்திடணும். If the Lord was love and you mean in the world itself, we will punish and correct us. நீங்க உடனே அப்படியே சோர்ந்து போய் ஆண்டவர் கை விட்டாரு, ஆண்டவர் அடிச்சிட்டாரு. ஆண்டவர் அடிச்சா நிச்சயமா நிச்சயவாரு, அவர் அடித்தால் அவர் காயம் கட்டுவார்னு பைபிள் சொல்லுது. If the Lord beat us, he will also bind the wound. ஒரு சிலர் சொல்றாங்க, ஏன் தேவன் நமக்கு இப்படி செஞ்சிட்டாரு? Somebody says, why the Lord has done to us like this? ஏன் இப்படி செஞ்சாரு? Why he has done to us? தேவன் நமக்கு இப்படி செய்தது என்ன? Why the Lord has done to us? இப்படி ஒரு வார்த்தை சொன்னாங்க, யார் தெரியுமா? Somebody has told like this. Who are they? ஒரு 10 brothers சேர்ந்து இந்த வார்த்தையை சொன்னாங்க. 10 brothers joined together and said this word. தேவன் நமக்கு இப்படி செய்தது என்ன? Why the Lord has done to us like this? ஏன் ஆண்டவர் இப்படி செய்யணும்? Why the Lord has to do like இது this? சோர்ந்து போனவனுடைய வார்த்தை. This is the word of the failed man. ஆதியாகமம் 42:28ல அந்த சோர்ந்து போன சகோதரர்கள் எல்லாம் சொன்னாங்க, தேவன் நமக்கு இப்படி செய்தது என்ன, ஏன் இப்படி ஆண்டவர் செஞ்சு விட்டார்? Genesis 42:10 it is said, but the brethren they were fainted, they said, why the Lord has done to us? 42:28 ஆதியாகமம் 42:28 of Genesis. தேவன் நமக்கு இப்படி செய்தது என்ன, ஏன் இப்படி ஆண்டவர் இப்படியே கொண்டு வராரு? Why the Lord is taking us in this level? Why he has done to us like this? ஆண்டவர் சில நேரத்துல அடிப்பார், நம்மளை சரிப்படுத்துறதுக்காக அடிப்பார். Sometimes the Lord may give the blow to you to correct us. நானும் கூட உங்களை அடிக்கிறேன். Even I also beat you. போதக சிட்சையே ஜீவ வழி. The rebuke of instruction is the way of life. சில நேரத்துல கொஞ்சம் காரசாரமா பேசிடுவேன். Sometimes I also talk some hardly. ஏன்னா உங்களை பத்தி மத்தவங்க வந்து என்ன குற்றம் சொல்லும்போது என்னால தாங்க முடியாம என்ன செய்வேன், அந்த மெசேஜ்ல எங்கயோ கிராஸ் ஆகும்போது அடிச்சிடுவேன். Somebody who comes and blame about you or accuse about you, I couldn't bear it, so in the message I will beat you. நாம அவங்களை ரொம்ப நேசிக்கிறோம். Because we love them much. அவங்களுக்காக ரொம்ப ஜெபிக்கிறோம். We are praying much for them. அவங்களுக்காக போய் ஜெபிச்சு என்னென்ன செஞ்சு என்னென்ன பண்ணாலும் அவங்களுக்காக நல்லா போராடுறோம். Whatever they do, we are also go and struggle for them and pray for them well. அதுக்கு ஏத்த மாதிரி அவன் ஆசீர்வதிக்கப்பட்டு நல்லா போயிடுறான், டெவலப் ஆயிடுறான். In the level also they are also blessed and go in the developed level. ஆனா வெளியரங்கமா இவனுடைய வாழ்க்கையில ஒரு பரிசுத்தம் இல்லாத பொழுது மற்றவன் வந்து பலரும் வந்து நம்மகிட்ட பேசும்போது நமக்கு டென்ஷன் ஆயிடும். Outwardly they are don't having any holiness, when others are coming and complaining, I become tense. ஒரு சிலர் பத்தி ஒரு சிலர் வந்து சொல்லும்போது நானே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறேன். I also suffered much when somebody says about something. நம்முடைய பிரயாசம் எல்லாம் விருதாவா போயிடுச்சோ, all our labor become vain, I thought. அப்ப ஜெபிச்சது வீணா போயிடுச்சு, இவனை ஆசீர்வதிக்கணும்னு ஜெபிச்சது வீணா போயிடுச்சோ. Whether I prayed to the Lord was to bless him, whether it is vain. நீங்க கர்த்தர் அடிக்கும் பொழுது நீங்க அதை ஏற்றுக்கொள்ளணும். When the Lord struck you or beat you, you should accept it. தாவீது சொல்றான், நான் உத்தரவுப்பட்டது நல்லது. David says, it is good for me, I go afflicted. நான் உபத்திரப்படுவதற்கு முன்பாக வழிதப்பி நடந்தேன். Before I was afflicted, I gone astray. ஆனால் இப்பொழுதோ உபத்திரப்பட்டது நல்லது, உம்முடைய பிரமாணங்களை நான் நினைக்கிறேன், கற்றுக்கொள்கிறேன். But now it is good for me, I go afflicted, so that I can learn this statute. இங்க ஒரு மனுஷன் சொல்றான், உம்முடைய அடிகளால் சோர்ந்து போனேன். Here one man says, because of the blow I was fainted. சிலர் பேரண்ட்ஸ் பிள்ளைகளை அடிக்கிறதுனால அந்த பிள்ளைங்க அப்படியே சோர்ந்து போயிடுறாங்க. Some children are also fainted because the parents are punishing them. அடிக்கு பயந்து வீட்டு விட்டு ஓடின கேஸ் எல்லாம் எவ்வளவு பேர் இருக்காங்க. So many children they were also run away from the home because getting afraid of the punishment. நீங்க கர்த்தர் அடிக்கும் பொழுது இல்ல உங்களுடைய பேரண்ட்ஸ் ஏதாவது சொல்லும் பொழுது நீங்க சோர்ந்து போயிட கூடாது. When the Lord punish you or when the parents punish you, you should not be fainted. அது நீங்க ஏத்துக்கணும். You have to just accept that. அது நல்லது. It is good. அது நீங்க நல்லதுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லது. If you take it is good, it is good. நீதிமொழிகள் 3:11 பார்க்கும் பொழுது, when we read in Proverbs 3:11, அவர் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாதே. don't be fainted when he rebukes you. அடிக்கலாம் வேண்டாம்.
No need to be. கொஞ்சம் முகத்தை மாத்தினாலே போதும். If you just change the countenance, there is enough. அவங்க சொல்றாங்க எல்லாரும் முன்னாலயும் சத்தம் போடக்கூடாது, என்னை தனியா கூப்பிட்டு நீ என்ன நாள் செருப்பால கூட அடி வாங்கிக்கிறாங்க. In front of everybody, don't shout at me or scold me, separately call me and punish me. ஆனா எல்லாரும் முன்னாலே என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யக்கூடாது. But in front of everybody, you should not do. அப்படி அல்ல. It is not so. தீமோத்தேயுக்கு பவுல் சொல்றார், பாவம் செய்தவனே எல்லாருக்கும் முன்பாக என்ன செய்துவள், கடிந்து கொள். God speaks to Timothy, you have to rebuke the man who does the sin in front of everybody. நீங்க ஆண்டவர் கடிந்து கொள்ளும்போது இல்ல பெரியவங்க உங்களை கடிந்து கொள்ளும் பொழுது, உங்களை விட மேலானவர்கள் கடிந்து கொள்ளும் பொழுது, உன்னை விட பரிசுத்தமானவன் கடிந்து கொள்ளும் போது நீ அதில சோர்ந்து வரக்கூடாது. நல்லது, சரிபடுத்திக்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கணும். So you also, when you should not be fainted, you have to take it as that good when the Lord punish you or rebuke you, or when the elders or the saints when they punish you and நீதிமான் என்னை தயவாய் கடிந்து கொண்டு என் தலையில கூட்டட்டும்ங்கறான். when the righteous man also rebuke me and knock me out. அது தப்பு. தயவாவா கடிந்து கொள்வான். Will also rebuke you kindly? அப்படி அல்ல. It is not so. அவன் என்னை கடிந்து கொள்ளட்டும், நான் அதை ஏற்றுக்கொள்றேன். Let him rebuke me, let me accept it. எந்த பிள்ளை சரியான விதத்துல பெற்றோரால் கடிந்து கொண்டு நடத்தப்படுறானோ அவன் நல்லா இருக்கும். The child who also rebuked and grown up by the parent will be good. கண்டிக்கலனா அவன் தேற மாட்டான். If you don't punish him and warn him, he will not come to the process. அவன் இந்த சபையில கடைசில விசுவாசியா இருக்க மாட்டான். He will not be a believer in the church finally. நல்லா கண்டிக்கணும். You have to punish them or warn them correctly. நீங்களும் கண்டிக்கிறது இல்ல, ஒருத்தரும் கண்டிக்கிறது இல்ல. அது காட்டுக்கழுதையை போல என்ன செய்யும், தன்னிச்சையாய் வளரும். Like wild it also grow as feel like if we don't punish them. அது சின்ன பிள்ளை, அதுக்கு என்ன தெரியும் அப்படிமா. It is a small child, what it does know. சரி, அவன் வளர்ந்து தோலுக்கு மேல தோளன், அவன் என்ன செய்வது? After he has grown up to the shoulder, he is a friend. What can I do to him? கரெக்ட் தானே? Is it correct? அப்படிதானே சொல்றீங்க? சின்ன பிள்ளை, அதுக்கு ஒண்ணும் தெரியல அப்படின்னு சொல்லிறோம். You are saying it doesn't know, it's a small child. சரி, விட்டுட்டு அது வளர்ந்துருச்சு. So you also left him, it grown up. அது இப்ப எங்க வந்துருச்சு? Now where it has grown up? தோலுக்கு வந்துச்சு. அதனால அவனுக்கு என்னது, அவன் now he is tall like the shoulder, now he is a friend. திருப்பி அது எங்கயாவது போய் அடி வாங்கும்போது நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க. Now you are also suffering when it goes somewhere else and get the blows. கடிந்து கொள்வது நல்லது. It is good, you have to rebuke. இயேசு அந்த ஆவியை கடிந்து கொண்டார். Jesus rebuked the spirit. பேதுருக்குள்ள இருக்கிற அந்த ஆவியை என்ன செஞ்சார்? இயேசு கடிந்து கொண்டார். Jesus Christ rebuked the spirit which was found in Peter. அவருடைய அவிசுவாசத்தையும் அவருடைய இருதய கடினத்தையும் அவர் கடிந்து கொண்டார். Jesus also rebuked the hardness of the heart as well as their unbelief. உயிர்த்தெழுந்த இயேசு அதை கடிந்து கொண்டார்னு சொல்லி. The resurrected Christ also rebuked that. மார்க் எழுதின சுவிசேஷம் 16:14 நீங்கள் இதை பார்க்கலாம். Mark 16:14 you can read this. அவருடைய அவிசுவாசத்தை குறித்தும் அவருடைய இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். Jesus rebuked them regarding the hardness of the heart and their unbelief. கடிந்து கொள்ளணும். We should rebuke them. நான் காலையில கூட சொன்னேன். Morning I said, ஒரு சகோதரன் ராபோஜனில் உட்கார்ந்திருக்கும்போது பாஸ்டர் சொன்னாரு, நீ எழும்பி அறிக்கையிடு. one brother was seated in the communion, pastor asked him to stand up and confess. Chief pastor, the chief pastor asked him, pastor Philip சொல்றாரு, நீ எழும்பி அறிக்கை செய். Pastor Philip said you have to stand up and confess yourself. என்னத்துக்குன்னு கேட்டான். He asked why. வைஃப் அடிச்சிட்ட, அதனால நீ அதை என்ன செய், சபையில தப்புன்னு சொல்லி அறிக்கை. Because you have beaten your wife, it is wrong in the church, you have to confess in front of the church. நாங்க அப்ப ட்ரெய்னிங்ல இருக்கோம். We were in the train that time. அந்த சகோதரன் வந்து, that brother came, நான் சொன்னேன், அவ கீழ்ப்படியவே இல்ல. I said but she did not obey. நான் பேசுனதுக்கு எதிர்த்து பேசினா. But when I was talking, she was over talking. அதாவது அடிச்சதுக்கு என்ன செய்றாரு அவரு? ரீசன் சொல்லிட்டே வந்தாரு. He was going on giving the reason for the why he has beaten. சொன்னாரு, அடிச்சதுக்கு ரீசன் சொல்லல, அடிச்சது தப்புன்னு நீ என்ன செய், அறிக்கை. The pastor said no need to give the reason for beating, but you have to confess. ஏன் அடிச்சேங்கறாங்க ரீசன், ஏன் அடிச்சேன்னு சொல்லணும்ல. Only you have to say the reason why I got to beat, as he said. சரி, உன்னால இந்த குறையை ஒத்துக்கொள்ள முடியலன்னா நீ ராபோஜன் எடுக்க வேண்டாம், வெளியே போ. Because you can't accept a mistake, you no need to take the communion, go out, he said. நீங்க எல்லாம் சிஸ்டர்ஸ்க்கு தான் சப்போர்ட் பண்றீங்க. He said only you are supporting the sister. அதனால போய்டாரு. That man went away. வேற நம்ம சபையில வேற சபையில போய் அட்டெண்ட் பண்ணிட்டாரு. He went and attended in another church, not in our church. நீங்க பாத்தீங்கன்னா அவர் பிள்ளைங்க எல்லாம் ஒஸ்டா மாறி. Today all their children are worse and are கடிந்து கொள்ளும்போது நீ ஏற்றுக்கொள்ளணும். அது உன் பிள்ளைகள் கூட சந்ததி கூட நல்லா மாறும். When somebody rebuke or saints are rebuking, you have to accept it. Even your generation will become good. அடிகளினால் சோர்ந்து போகாதீர்கள். Don't be fainted by the blows. கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாதீர்கள். When God rebukes you, don't be fainted. நீ அதை ஏத்துக்கணும். ரைட், நான் தான் செஞ்சேன், தப்பு பண்ணிட்டேன். You have to accept it. It's right, I have only done a mistake. நான் அவசரப்பட்டிருக்க கூடாது. I should not be hasty. சில வார்த்தைகள்ல நீங்க சோர்ந்து போறாங்க. Because of some words you should not be fainted. யாரோ சொன்ன வார்த்தையை மனசுல வச்சிட்டலாம் சோர்ந்து போகாதீங்க. நீங்க ஆவிக்குரிய ஜீவிதத்துல நீங்க முன்னேறி போங்க. Don't have any bad of anybody. Somebody said, so don't be fainted by that. Go forward in the spiritual. எரேமியா 4
4:31 பார்க்கும் பொழுது Jeremiah 4:31. கொலை பாதகத்தினாலே நான் சோர்ந்து போனேன்னு I am சொல்றார். also fainted by the murderers, it is said. கொலை பாதகராலே சோர்ந்து போனேன்னா என்ன அர்த்தம்? What is the meaning? I am so fainted by the murderers. தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலை பாதகன். A man one who hates the brethren is a manslayer. மற்றவங்க உங்களை பகைக்கிறாங்க இல்ல நேசிக்கல அவருக்காக நீங்க சோர்ந்து போயிடக்கூடாது. You should not be fainted because others are hating and they are not loving you. மனுஷன் தானே, Only he is a man. அவன் உன்னை நேசிக்க மாட்டான். He will not love you at all. காசு இருந்தா உன்னை நேசிப்பான். If you are having money, he will love you. நீ அவனுக்கு சாதகமா பேசினா நேசிப்பான். If you just speak favorably and he will அவன் செஞ்ச love தப்பெல்லாம் you. நீ வெளியே சொல்லாம அவன் கூடயே இருந்துட்டே இருந்தீனா உன்னை நேசிச்சிட்டே இருப்பான். Whatever mistake we are, what he done, if we don't say outside, we are loving him, he will love you. எத்தனை குடும்பங்கள்ல புருஷன் மனைவி பிள்ளைகளுக்குள்ள உண்மையான நேசம் இருக்குன்னு சொல்லுங்க How பாக்கலாம். many of your family are having the true love between your husband, wife and the children among you? பாதி குடும்பங்களுக்கு மேல உண்மையான நேசம் கிடையாது. Half of the family, they don't have the true love in their family. எல்லாருடைய நேசமும் செதறி போய் தான் இருக்குது. All their loves are scattered and dispersed. கல்யாணம் கட்டிட்டோம் பிள்ளையை பெத்துட்டோம் இப்படி இதுக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு 99 பேர் இருக்கிறாங்க. 99% of the people are living there because they are married, they are living. இல்ல உண்மையா நேசித்து எத்தனை பேர் குடும்பம் நடத்துறாங்க? How many of them are truly loving and they are conducting their family? அப்படியானா ஏன் சண்டை வருது? If so, why are you getting quarrel? ஏன் வாக்குவாதம் வருது? Why do you dispute? ஏன் பிரிவினை வருது? Why are you getting the separation? ஏன் பாஸ்டர்ட்ட பஞ்சாயத்து வருது? Why are you bringing the panchayat to the pastor? ஏன் போலீஸ் ஸ்டேஷன் போறான்? Why do you go to police station? ஏன் கோர்ட்ல டைவர்ஸ் வருது? Why divorce cases coming in the court? உலகத்தை பேசல, சபையை பத்தி பேசுறேன். I am not talking about the world but the church. உண்மையான நேசம் கிடையாது. They don't have the true love. நீங்க அதனால யாராவது உங்களை நேசிப்பான்னு சொல்லிட்டு நம்பி போயிட்டு நேசிக்கலன்னு சோர்ந்து போகாதீங்க. மனுஷனுடைய அன்பு உன்னை சோர்ந்து போக வைக்கும். The love of men will make you weary. Don't believe men and their love and go back after them. அதனால யாராவது உன்னை நேசிக்கலன்னு நீ சோர்ந்து போகாத. So don't நீ be- கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், நீ கர்த்தரை நேசி. Only the Lord is loving you. You have to love the Lord. Don't faint it because nobody loves இந்த you. உலகத்துல நீ யாரை நேசிச்சாலும் பிரயோஜனமே கிடையாது. There is no use and no profit if you love anybody in the world. இப்ப போன வாரம் ஒரு பிள்ளை போன் பண்ணா, Last week one girl rang up to me. நீங்க கொஞ்சம் கவுன்சிலிங் பண்ண முடியுமா? Can you counsel me little? ஃபாரின்ல இருந்து போன் பண்ணி இங்க உள்ள ஒரு பிரச்சனையை சொல்றா. She was telling the problem of here from foreign. She was ringing to me. என்ன கவுன்சிலிங் கேட்டேன். What is the counseling I asked? எங்க ரிலேஷன் பையனுக்கு கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆச்சு. ரிலேஷன் பையனுக்கு கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆச்சு. One of my relation, he was married. It is 6 months ago. ரெண்டு பேரும் நல்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியர், நல்லா சம்பாதிக்கிறாங்க. They are also earning good. They are software engineers both. கல்யாணம் முடிஞ்சு 6 மாசம் ஆச்சு. இப்ப அந்த பிள்ளைய கேட்டா எனக்கு பிடிக்கலன்னு சொல்றாங்க. After 6 months of the marriage, when we ask the girl, she says, "I don't like that man." ஏன் கல்யாணம் கட்டினேன்? Why did you marry? அம்மா அப்பா சொன்னாங்க கல்யாணம் கட்டினேன். Because the parents said I got married. சரி இப்ப என்ன செய்யறது? What we can do? என்னவாது பண்ணுங்க. Do anything. ஓபனா டைரக்டா இப்படி தான் பேசுறாரு. Openly and directly she is speaking. அவங்களும் கவுன்சிலிங் பண்றதுக்கு எங்க இருக்கிற சைக்காலஜிஸ்ட் எல்லாம் சைக்காட்ரிஸ்ட் வந்தவங்க போனவங்க எல்லாத்தையும் சுத்தி வந்துட்டாங்க. They got told all the psychiatrists. எல்லாத்தையும் கூட்டி போனாலும் கவுன்சிலிங்ல அவ சொல்றா எனக்கு பிடிக்கல என்னை விட்டு. Everybody go and give the counseling. She says I don't like leaving. எல்லாரும் சொன்னாங்க அப்ப வேற ஏதோ கான்டாக்ட் இருக்கும் போல இருக்கு. Then everybody says she is having another contact. ஒரு கான்டாக்ட் இல்ல. She did not have any contact. யாரையும் நேசிக்கிற தன்மையில இன்னைக்கு மனுஷன் இல்ல. Today man is not in the condition to love anybody. அப்படி நேசிச்சாலும் அது வந்து நேரப்போக்குக்கும் காலப்போக்குக்கும் தான் வச்சிருக்கான். Only if they love also for the time passing for the they are having. ஏன் இங்க உட்கார்ந்து இருக்கிற எத்தனை பேர் நீங்க உண்மையா நேசிச்சு குடும்பம் நடத்துறீங்க சொல்லுங்க. Today those are seated here, how many of us love truly and come here? சமுதாயத்துக்காக சபைக்காக இருக்கிறவங்க பாதி பேர் இருக்கிறாங்க. Only those people those are living for the society is half of them here. கொலை பாதகர் யாரை நேசிக்க முடியுது? The murderer who can love? பெத்த தாயை நேசிக்க முடியுதா? Can you love your own mother? பெத்த பிள்ளைகளை நேசிக்க Can முடியுதா? you love your own children? இன்னைக்கு நேசம்னா என்னன்னு கேக்குறாங்க. Today if there is love mean what is that they are asking? கொலை பாதகராலே சோர்ந்து போகிறீர்கள். By the murderers you are fainted. புதிய ஏற்பாட்டுக்கு நாம் வருவோம். Let us come to the New லூக்கா Testament. எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Luke 18:1. ஜெபத்துல ஜெபம் பண்ணுவதில் சோர்ந்து போகாதீங்க. The prayer you should not be fainted. இன்னைக்கு अनेक விசுவாசிகள் இந்த விஷயத்துல ரொம்ப சோர்ந்து வர்றாங்க. Many believers are also nowadays they are fainted in the prayer. எப்படிலாமோ ஜெபிக்கிறோம். We are praying in so many manners. நைட்ல ஜெபிக்கிறேன். During the night say guru whatever manner in many manner I am praying even though I don't get any response they are also fainted. அந்த அநீதியுள்ள நியாயாதிபதியிடத்துல போய் அந்த விதவை மன்றாடி கொண்டே இருந்தார். To the unrighteous man the widow was going on struggling. தேவனுடைய விஷயத்தை நீங்க புரிந்து கொள்ள You வேண்டும். have to understand the matter of the law. உனக்கு தேவை என்னது என்று அவர் The அறிந்திருக்கிறார். Lord knows what is necessary or need for அவர் you. நிச்சயமா அந்த காரியத்தை செய்வார். Certainly the Lord will do for you. அதனால ஜெப விஷயத்துல நீங்க சோர்ந்து போனீங்கன்னா உங்களை பிசாசு தட்டி வீழ்த்திட்டான்னு அர்த்தம். In the manner of prayer if you are also fainted that is the meaning the devil has
knocked and down. என்ன வந்தாலும் நீ ஜெபத்துல குறஞ்சிரவே கூடாது. Whatever maybe you should not be less in your prayer. வெள்ளம் பெருகிட்டே இருக்கணும், ஆனா நீ நீச்சல் அடிச்சு நின்னு பிடிக்கணும். In the flood may go on increase and increase, but you have to swim and go. நீ ஜெபத்துல சோர்ந்து போற கூடாது. You should not be fainted in your prayer. தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்திலே அவர் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அதிசீக்கிரத்தில் நியாயம் செய்வார் என்று அறிந்திருக்கிறோம். We know that he is also be patient, those who are chosen by him, and he will do the justice. இன்னைக்கு எத்தனை பேர் ஜெபத்துல சோர்ந்து போய் விட்டீங்க? Today how many of you are fainted in your prayer? இப்ப ஏன் ஜெபிக்கிறது இல்ல? Why you don't pray now? அவனே சொல்வாங்க நான் ஜெபிச்சு என்னத்த கண்டேன். Immediately they say after I pray what I have found. பிசாசு உன்னை வஞ்சிச்சிட்டான்னு அர்த்தம். The devil has deceived you, that's the meaning. என்ன வந்தாலும் நான் ஜெபிச்சிட்டே இருப்பேன். Whatever may come, I will be going on praying. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிப்பார். The Lord one who worship he will deliver us. தப்புவியாமல் போனாலும் நாங்க நிச்சய மாட்டோம், பின்மாறி போகவே மாட்டோம். He will not deliver us, we will not go backslide. எனக்கு என்ன ஜெபத்தை கேட்பார், ஜெபத்தை கேட்கலங்கறனால அவர் இல்லன்னு நான் சொல்ல முடியாது. The Lord will answer our prayer. If he doesn't hear that, we cannot say the Lord is there, not there. அவர் அவருடைய நேரத்தில் நிச்சயமாய் கிரியை செய்வார். He will also work in his time. ஜெபத்துல நீங்க சோர்ந்து விடாதீங்க, அது பிசாசு உங்களை அப்படியே ஒண்ணுமில்லாமக்கிடுவான். In the prayer you don't be fainted, the devil will make you nothing. ஜெபத்துல நீங்க விடாம நிக்கணும். You should be ceaseless in your prayer. தானியேல் ஜெபத்துல நின்றான். Daniel stood in his prayer. முதல் நாள் உபவாசம் முடிஞ்சிருச்சு. First day fasting was finished. ரிசல்ட் இல்ல. There was no result. இரண்டாவது நாள் The second day prayer was prayed. மூணாவது நாள். Now the third day he prayed. 7 நாள் தாண்டிருச்சு. But 7 days of ரிசல்ட் இல்ல. He did not get any result. திரும்ப fasting. Again he took the fasting. இப்படியே போகுது. Likewise he was continuing the fasting. அவன் சோர்ந்தே போகல. He did not even faint at all. 21 நாள் ஜெபத்திலே உட்கார்ந்திருந்தான். For 21 long days he was seated in the prayer. ஆண்டவர் தூதனை அனுப்பி பதில் கொடுத்தார். The Lord sent the angel and gave the message. நான் ஜெபிச்சேன் எனக்கு பதில் கிடைக்கல, தோத்திரம், இது காரியம் வாய்க்காதுன்னு சொல்லிர கூடாது. We should not say I have prayed, I did not get the answer, praise the Lord, it will not prosper for me. நரி குதிச்சு பாத்துச்சான். The fox was going on jumping and jumping. கிடைக்கல. He did not get it. கடைசில என்ன நடந்துச்சு? Finally what happened? இந்த பழம் புளிக்கும். This fruit is sour. அப்படிதான். It's like இலங்கையில இருந்து ஒருத்தர் வந்திருந்தார், நான் பாஸ்டர்னு சொன்னார். A man came from Sri Lanka and said he was a pastor. நான் சொன்னேன் நீங்க பரிசுத்த ஆவி பெற்றிருக்கீங்களா? Then I asked him, have you received the Holy Spirit? நான் ஏற்கனவே சிபிஎம்ல தான் இருந்தேன். He said already I was in the CPM. பெற்றிருக்கீங்களா? Have you received நான் the பரிசுத்த ஆவி பெற்றதெல்லாம் பார்த்திருக்கிறேன், நானும் ஜெபிச்சேன், பட் கிடைக்கவே இல்ல. I have seen those who received the Holy Spirit. I also prayed but I did not get it. இப்போ என்ன செய்றீங்க? Now what are you doing? இப்போ நான் பாஸ்டர் தான். Now I am pastor. என்ன என்ன சொல்றீங்க? What are you saying? நான் இப்போ வந்து பரிசுத்த ஆவி பத்தி பேசுறதே இல்ல. I never speak about the Holy Spirit nowadays. அப்ப உங்களுடைய தாட் என்ன? Then what is your thought? அது இல்லன்னு முடிவுக்கு நான் வந்துட்டேன். I came to the conclusion there is no Holy Spirit. கேட்டேன் கிடைக்கல, அதனால அது என்ன இல்ல. இருந்தா எனக்கு கிடைச்சிருக்கும்ல, அது இல்ல. I asked the Holy Spirit, I did not get it because if it is there, if there is a Holy Spirit I would have got. நான் நேரடியா சொல்லிட்டேன், நரி குதிச்சது கிடைக்கல, அதனால அது இல்ல. சாச்சபலமே இல்லையா அது? Straightly I also said because the நீ சரியா குதிக்கல. You did not jump correctly. அப்படிதானே? Said it? இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிருக்கணும். You would have tried more. இல்ல புது நரிய மாதிரி அந்த கம்பையாவது புடிங்கி இருக்கணும், கீழ வந்திருக்கும் பழம். Or like the new fox you would have plucked the staff. முந்திதான் நரி குதிச்சு பார்த்து தான் கிடைக்கலையா? In the olden days, after the fox jumped, he did not இந்த get பழம் it. புளிக்கும்னு சொல்லிட்டு போயிருச்சா? It said this fruit is sour and vain. இப்ப கதை ட்ரிப் ஆயிடுச்சு. Now the story is trip. இப்போ அப்படி இல்ல. It is not so nowadays. இப்போ உள்ள நரி நேரடியா தூரோட மொத்தமா புடிங்க அப்படி கீழ உள்ள வச்சு. Now the present the modern fox just plucked totally uprooted the tree and it. முந்தி காக்கா போய் அந்த இதுக்குள்ள கல்லு போட்டுக்கிட்டு இருந்துச்சு. In the early days the raven put the stones inside the jar. இப்போ உள்ள காக்கா வந்து மேலேயே கல்ல போட்டு உடைச்சு தண்ணி குடிச்சிட்டு போகுது. Now the present raven just break the jar and bring the water and go. நீங்க வந்து ஜெபிச்சு கிடைக்கலன்ன உடனே ஜெபத்துல சோர்ந்து போற கூடாது. You should not be fainted after you are praying and not getting something. நீங்க ஜெபத்துல ஒரே உறுதியா இருக்கணும், தானியேலை போல. கர்த்தர் பதில் கொடுப்பார். You should be very certain and established in your prayer like Daniel. The Lord will answer. சில காரியத்துக்கு ஜெபிச்சு நம்ம ஆளுங்க அப்படியே சோர்ந்து போயிட்டாங்க. For some matter people also after they complain they fainted. நீங்க விசுவாசிகள். You are the believers. நீங்க தேவனுடைய பிள்ளைகள். You are the children of God. நீங்கள் சுதந்திரவாளிகள். You are the curse. நீங்க அதுல நீங்க சோர்ந்து போகவே கூடாது. You should not be fainted in that. அடுத்ததாக ரோமர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின்படி according to Romans 2:7 நற்கிரியை செய்வதிலே நீங்கள் சோர்ந்து போக கூடாது. You should not be fainted in well doing. நீங்க நல்லது செய்வீங்க, ஆனா நல்லதை எடுத்துக்க மாட்டாங்க. You will be doing good but they will not take it as good. நீங்க ரொம்ப நன்மை செய்வாங்க, ஆனா அவங்க அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. You will be doing more and more good thing but they will not accept it as good. அதனால நீங்க என்ன செய்றீங்க? Then what you are doing then நான் நல்லதே செஞ்சு பிரயோஜனம் இல்ல. There is no use or profit get up if I do good thing. நீங்க உங்க வீட்ல எவ்வளவு நல்ல கிரியைகள் செய்றீங்க. How much good deeds you are doing at home. நீங்க எவ்வளவு நன்மை செஞ்சாலும் நற்கிரியைகள் செஞ்சாலும்
அதை மற்றவங்க அங்கீகரிக்கிறது இல்ல. Whatever good deed or good thing you are doing, others will not be accepted. அதனால இவங்க என்ன செய்றாங்க? But what they do, நற்கிரியைகளை செய்கிறது இல்ல. they never do any good deed. நற்கிரியை செய்வதில் சோர்ந்து போகாதிருங்கள். Don't be fainted in well doing. அது அழியாத கனமகிமை உங்களுக்கு கொண்டு வரும்னு It will சொல்லி. also bring honor and respect which you do not எவ்வளவு know. நற்கிரியை செய்றியோ அவ்வளவு கர்த்தர் உனக்கு மகிமையும் கனத்தையும் கர்த்தர் உனக்கு தருவார். As much as good deed you are doing, as much level God will give you honor and glory. மற்றவங்க உங்களை புகழ்ந்தாலும் சரி, உங்களை நற்கிரியைகளை அக்செப்ட் பண்ணாவிட்டாலும் சரி, நீங்க நற்கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். Whether other people whether praise you or whether they do not accept your well being, you have to go on do the well doing. நீங்க உங்க மாமியாருக்கு சாப்பாடு போடுவீங்க, அவங்க வந்த உடனே பையன்ல சொல்லுவாங்க சாப்பாடே கொடுக்கலம்மா. If you also give the food to your mother-in-law, when the boy come she will be saying she did not give food. நீங்க எவ்வளவோ நன்மை செய்வீங்க, அவங்க சொல்லுவாங்க ஒண்ணுமே செய்யல. Or you may be doing good, more benefit, but they will be saying they don't do, you do not. அதனால நீ நினைச்ச கூடாது நற்கிரியை செய்யறதுல சோர்ந்து விட So that you should not be fainted for doing well doing. ஒருத்தன் ஒரு தேள் தண்ணிக்குள்ள விழுந்துருச்சுன்னு அதை எடுத்து விட்டான். A man who took away the scorpion because it fall in the water. அது என்ன செய்யும்? What it will do? தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிருமா? Will it say thanks and go? அது நின்னுச்சு. What it does? அது தண்ணில தத்தளிச்சிட்டு இருந்துச்சு, இவன் பிடிச்சு விட்டான், ஒரே வாங்கிட்டு. It was just tumbling in the water, he took him out, just his sting. அத உதறிட்டான். Just he shook. இது ஒரு சுத்தி திருப்பி எங்க வந்து விழுந்துருச்சு. Again it went around and again where it come? திரும்பவும் தண்ணிக்குள்ள அது அறியாமலே விழுந்துருச்சு. Without its knowledge, again it went into the water. இவன் திரும்பி போய் அதை எடுத்து வெளியே விட்டான். Again he took it out. அது என்னடா திருப்பி வந்து நம்மள பிடிக்கறானே திருப்பி கடிச்சிட்டு. Again that scorpion that way this man is catching me, it stung. அது வெளியே உதறியாச்சு. He shook it out. அது திரும்பி போய் தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. Again it went and fell out in the water. இவன் போய் அதை எடுக்க போனான். Thirdly he wanted to go and take that. கிட்ட உட்கார்ந்தவன் சொன்னானா, The neighbor said, இதோட 2 ட்ரிப் எடுத்து 2 ட்ரிப் கொட்டிடுச்சு, இப்ப திருப்பியும் அது புத்தி இல்லாம உழுது, நீயும் புத்தி இல்லாம என்ன செய்ற? அதை பிடிச்சு இழுத்துட்டு இருக்க. Foolishly it also comes again and again, you are also foolishly again and again taking twice, you take twice, it's strong. அவன் சொன்னான் நான் தெளிந்த புத்தியோட செய்றேன். He said with a clear mind I am doing. அதனுடைய புத்தி நல்லது செஞ்சாலும் சரி கெட்டது செஞ்சாலும் சரி தொட்டுட்டா என்ன செய்யும்? கொட்டும். His knowledge whether I do good or bad it will sting. ஆனா அது கொட்டுதுங்கிறதுக்காக நான் அதை தூக்கி விடாம என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. ஏன் புத்தி அதுக்கு காப்பாத்திட்டே இருக்கு. Because it stings, because of which understanding I cannot keep quiet. என்னுடைய புத்தி உதவி செய்வது, அதனுடைய புத்தி அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. If my knowledge I have to tell, his knowledge it will not accept. நீங்க என்ன செய்வீங்க? What you will do? நல்ல வேளை நம்மள கொட்டாம தண்ணிக்குள்ள போச்சு, இப்படியே சாப்பிட்டுன்னு விட்டுரும். It's good. It also went in the water without stinging me, let it go and die. நற்கிரியை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருந்து கனத்தையும் மகிமையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். In the well doing you should not be fainted, you have to receive by doing the glory and honor. பிதாவை மகிமைப்படுத்துவதுன்னு மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல வாசிச்சோம். Matthew gospel we read, because if you do well doing or good, it also glorifies the Father. நீங்கள் நற்கிரியைகளை செய்யும் பொழுது பிதா மகிமைப்படுவார். When you do the good deed, the Father will glorify. யார் உன்னை குறை சொன்னாலும் நீ செய்யற நல்ல நற்கிரியைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். When anybody blame you or accuse you, you have to go and do the good doing. கலாத்தியர் 6:9 பார்க்கும் பொழுது Galatians 6:9 நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதீர்கள். Doing well doing or you should not be fainted. உதவி செய்யறதுல நீங்க சோர்ந்து போக கூடாது. By doing good and others you should not be fainted. நற்கிரியை வேறு உதவி வேறு. The good deed is different from well doing or நீங்க நன்மை செய்யணும். You have to do help or good doing. இயேசு நன்மை செஞ்சாரு. Jesus did good. என்ன கிடைச்சது? What he got? சிலுவையில அறைஞ்சாங்க. He was crucified on the cross. நீ நன்மை செஞ்சா உனக்கு என்ன சர்டிபிகேட் கொடுப்பாங்க? If you also do good, what certificate will be given to you? உனக்கு ஒரு பாடுகள் பிரச்சனைகள் வரும். You also get some suffering and problem. அதனால மற்றவங்க உன்னை குறையா பேசுறாங்கங்கறதுக்காக நீ நன்மை செய்யறதுல சோர்ந்து போக கூடாது. You should not be fainted for doing the benefit and others because somebody blame you. நீ மறுபடி சாகுற வரைக்கும் நீ நன்மை செய்யறவனா தான் நீ உன்னுடைய வாழ்க்கையை முடிக்கணும். Till your death again and again you have to go on do the benefit unto you and finish your life. நீங்க யாருக்கு அப்படி உதவி செய்ய முடியுமா? Can you also help somebody like that? ஒரு சில நேரங்களில் நம்ம நல்லது செய்றோம், ஆனா நமக்கு அது ஆப்போசிட்டா மாறிடுது. Sometimes we also do good and do others, but it is a wrong evil to us. அவங்க அத தவறா விளங்கி எடுத்துக்கறாங்க. They also understand wrongly and consider it. நான் ஒரு தாய்க்கு உதவி செய்யேன். I helped a mother. விக்க முடியாத ஒரு இடத்துக்காக என்கிட்ட வந்தாங்க. She came to me for the plot she couldn't sell. அந்த இடத்துல விக்க முடியாது. She couldn't even sell that place. அந்த இடத்துல மத்தவங்க எல்லாம் குடிசை போட்டு கரண்ட் எடுத்து வீடு கட்டி உட்கார்ந்துட்டாங்க எல்லாரும். All the other people they also built houses and they were to current and they were dwelling there. அத மீட்டு தாங்கன்னு கேட்டாங்க. She asked to redeem that land to me. நானும் அதுக்கு ட்ரை பண்ணி ஒரு தடவை வச்சு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். I also tried further with one man, I helped everything. அவங்க கடைசில எனக்கு ஆப்போசிட்டா வந்துட்டாங்க. Finally she came against me. அவங்க எந்த ஆவி அவளுக்கு பிடிச்சதோ தெரியல. I do not know what kind of spirit got her. அவங்க
பாஸ்டர் சேர்ந்து தான் இதுல ஏதோ பண்ணிட்டாரு. She said with pastor also included in this matter and did something. எனக்கு 2 லட்சம் தான் கொடுத்தாங்க. Only 2 lakhs was given to me. அது 11 லட்சத்துக்கு வித்துட்டாங்கன்னு சொல்லி. It was sold for 11 lakhs, she said. அநியாயமான ஒரு குற்றச்சாட்டு. Unrighteously she blamed me. நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்துட்டேன். I transferred and came. அவங்க வந்து ஒரு முஸ்லிம் கல்யாணம் கட்டிட்டாங்க. She married a Muslim man. அந்த ஆளு செத்து போயிட்டான். That man died. இவங்க போய் ஒரு முஸ்லிம் ரவுடியை கூப்பிட்டு எனக்கு ஃபோன் பண்ண வைக்கிறாங்க. She called a Muslim rowdy and asked him to rang up to me. நான் என்னோ காசை மொத்தமா தூக்கிட்டு வந்தேன். Because I got taken all the money totally. திருப்பி அவனுக்கு விளக்கம் கொடுத்தேன். Already I gave explanation to him. இங்க வந்துட்ட பிறகு நான் ஒரு கன்வென்ஷனுக்கு போயிருந்தேன். After I came here, I went for a convention day. ஹியூமன் ரைட்ஸ்ல இருந்து எனக்கு ஃபோன் வருது. From the human rights department, I got a phone call. நீங்க ஹியூமன் ரைட்ஸ்ல வந்து ஆஜராகுங்க. You have to come and report you at the human rights department. அவன் ஒரு 10 நிமிஷம் விளக்கம் கொடுத்தவனே அவன் போனை வச்சிட்டான். I gave the explanation for 10 minutes to him. He kept the phone. இது நன்மை செய்தல வந்து உதவி செஞ்சது உபத்திரம் வந்து சேர்ந்தது. Because of the benefit I do unto the her, I got this evil. ஆனாலும் இன்னைக்கு நமக்கு புத்தி மாற மாட்டேங்குது. Even today my knowledge is not changing. திருப்பி நம்ம என்ன செய்றோம்? உதவி. Again and again we are doing the help. நாம் நன்மை செய்தல சோர்ந்து போவே. We should not be fainted for doing good. நீங்க உங்க சொந்தக்காரங்களுக்கு எவ்வளவு உதவி செய்யுங்க? How much help you are doing to your relatives? அவன் அத பெருசாவே எடுக்க மாட்டான். இன்னும் நீ செய்யணும்னு தான் எதிர்பார்த்துட்டே இருப்பான். You just expect him more, you have to do unto him. நீங்க இந்த விஷயத்துல நீங்க சோர்ந்து போக கூடாது. In this matter you should not be fainted. எவ்வளவு நன்மை செஞ்சேன்னு சொல்லாதீங்க. செஞ்சதுக்கெல்லாம் கர்த்தர் பலன் தருவார். But you don't say I have done so much of good benefit. அதனால நன்மை செய்கிறதுல நீங்க சோர்ந்து போக கூடாது. So in the matter of doing well doing you should not be fainted. நற்கிரியை செய்வதில நீங்க சோர்ந்து போக கூடாது. Doing good and others you should not be fainted. என்ன ஒரு சிலர் உபத்திரம் வந்துட்டு அப்படியே சோர்ந்துருவாங்க. Some other people when they get a tribulation they will be fainted. எபேசியர் 3:13. Ephesians 3:13. உபத்திரங்களிலே நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். In the tribulation you should not be fainted. இயேசு தெளிவா சொன்னார், உலகத்துல உங்களுக்கு உபத்திரமும் உண்டு. Jesus said clearly you are having the tribulation in the world. நீ உலகத்துல உனக்கு உபத்திரம் உண்டு. In the world you are having tribulation. பரலோகத்துல போற பாதையில ஒரு உபத்திரம் வந்து ஒரு ஏரியா அது. In the path of the path through heaven there's a portion that is tribulation. அப்போஸ்தலர் நடபடிகளில் சொல்லிருக்கு, अनेक உபத்திரங்கள் வழியாக நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். Acts of Apostles that through much tribulation you have to enter into the kingdom of heaven. உபத்திரவத்துல நீ பொறுமையா இருந்து தெய்வீக சுபாவத்தை நீ வெளிப்படுத்தும்படியாக கர்த்தர் இந்த பாதையிலே உன்னை கொண்டு போகிறார். The Lord is taking through this path during the tribulation you should be patient and reveal your good character. கடைசியாக மார்க் 8:3 படி According to Mark 8:3 finally வழியிலே சோர்ந்து போவார்கள். on the way they will be fainted. அதனால அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புங்கன்னு இயேசு சொன்னார். So then Jesus said you have to give them, feed them and send them. இந்த விசுவாச வழியில பாதையில நீ சோர்ந்து போயிர கூடாது. On the way of this faith you should not be fainted. இந்த பரிசுத்த வழியில நீ சோர்ந்து போயிர On the கூடாது. way of this holiness you should not be fainted. இந்த பிரதிஷ்டையின் வழியில நீ சோர்ந்து போக On the கூடாது. way of this consecration you should not be fainted. இந்த சத்தியத்துல நீ சோர்ந்து போயிர On கூடாது. this truth you should not be fainted. இந்த வழி ஒரு ராஜபாதை. This way is a royal path. இது உன்னை சிங்காசனத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு பாதை. This is the path it will take you to that throne. இந்த பாதையில நீ சோர்ந்து போயிர கூடாது. In this path you should not be fainted at all. வாழ்க்கையில எத்தனை பேர் சோர்ந்து போன நிலவரத்துல இந்த காலை வேளையில கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு How வந்திருக்கீங்க? many of you have fainted in your life, being fainted and come in the presence of God today morning? மனுஷன் அடிச்சதுக்காக தெய்வம் அடிச்சதுக்காக சோர்ந்து போயிட்டியா? Have you also fainted because a man has beaten you or the Lord has beaten you? தேவனோ மனிதனோ உன்னை கடிந்து கொண்டதுக்காக நீ சோர்ந்து போனாயா? Have you also fainted because man or God has rebuked you? எதிர்பாராத ஒரு நிகழ்ச்சி உன்னை சோர்ந்து போக வைத்து விட்டதா? An unexpected incident made you to faint. என்றைக்கோ யாரோ பேசின வார்த்தை இன்னும் உன் மனதில் இருந்து உன்னை சோர்ந்து போக வைக்கிறதா? The word which somebody has spoken someday, whether still it is being in your heart, make you faint. அவங்க என்ன நேசிக்கல, இவங்க என்ன நேசிக்கல, அவங்க வெறுத்துட்டாங்க, என்னை விட்டுட்டாங்க, இதனால நீ சோர்ந்து போயிட்டியா? Because of that, they have not loved me, they have forsaken me. Because of that, are you fainted? நான் ஜெபிச்சு பார்த்தேன், எனக்கு ஒண்ணுமே ஆகலன்னு சோர்ந்து போயிட்டியா? After I was going on praying and nothing happened to me, are you fainted for that? எவ்வளவோ நான் நன்மை செஞ்சேன், ஆனா யாருமே அத நன்மையை எடுத்துக்கல, எனக்கு தீமை தான் செஞ்சாங்க அப்படின்னு சோர்ந்து போயிட்டியா? Are you also fainted? I have done so much of benefit on them, they have not taken as a good thing, but they done evil to me. எவ்வளவோ நற்கிரியை செய்தேன், ஆனால் அதுக்கெல்லாம் எனக்கு நிந்தைகளும் அவமானங்களும் தான் பதிலா வந்ததுன்னு சோர்ந்து போய் விட்டாயா? Are you also fainted because I have done so much of good deed, but only I got the reproach and shame to me? உபத்திரவங்களில் சோர்ந்து போனீர்களோ? Are you also fainted in the tribulation? கர்த்தர் நடத்துற பாதையில நீங்கள் சில நேரங்களில் சோர்ந்து போனீர்களோ? Sometimes are you also fainted in the path which the Lord leads you? ஏதோ சொப்பனம் தரிசனங்கள் கண்டு சோர்ந்து போய் விட்டீர்களா? After having the vision and dream, how is fainted? கர்த்தர் இந்த காலை வேளையில சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கும்படியாய் நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார். The Lord has come in our midst to them those are fainted to give might. எசாயா 40
அதிகாரம் 28, 29, 30, 31 வசனங்களை பார்க்கும் பொழுது Isaiah 40, 28, 29, 30, 31. பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த தேவன் சோர்ந்து போவதில்லை. The Lord who created the ends of the world will not be fainted at all. இளைஞர்கள் சோர்ந்து போவார்கள். The youth will be fainted. ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ சோர்ந்து போவதில்லை. But those who waited for the Lord will not be fainted at all. அப்படி ஒருவன் சோர்ந்து போனால் அவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். If any man fainted like that, he gives might unto him. ஒரு ஊழியக்காரன்கிறவன் எந்த சூழ்நிலையிலும் நான் இப்ப சொன்ன ஒரு 11 பாயிண்ட் சொல்லிருப்பேன் நினைக்கிறேன். இந்த எந்த காரியத்திலும் ஒரு ஊழியக்காரன் சோர்ந்து போக மாட்டான், சோர்ந்து போக கூடாது. சோர்ந்து போனால் அவன் ஊழியன் அல்ல. A servant of God should not be fainted. The matter which I have said 11, you should not be fainted. If he fainted, he is not a servant of God at all. 2 கொரிந்தியர் 4:1 இல்லாவிட்டால் 16 இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட ஊழியங்களை பெற்ற நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. 2 Corinthians 4:16 such kind of ministry we have received, we never be fainted. ஊழியக்காரன் இந்த எந்த காரியத்திலும் சோர்ந்து போக கூடாது. The servant of God should not be fainted in any matter of this. கர்த்தர் அடிச்சதனால சோர்ந்து போக கூடாது. We should not be fainted because the Lord has beaten you. பரிசுத்தவான்கள் கடிந்து கொண்டதனால சோர்ந்து போக கூடாது. Because of the sin they have rebuked, we should not be fainted. யாரோ சொன்ன வார்த்தைக்காக சோர்ந்து போக We should not கூடாது. be fainted because somebody said the word. மனித விசுவாசிகள் நேசிக்கலன்னு சோர்ந்து போக Because கூடாது. the believers they do not love, you should not be fainted. நீ விசுவாசிகளுக்கு நன்மை தான் செய்வ, ஆனா அவன் நன்மையை எடுத்துக்க மாட்டான். ஆனாலும் நீ சோர்ந்து போக கூடாது. Even though you will be doing good, and the believers they will not take it as good, but you should not be fainted. இந்த பாதை கண்ணீரின் பாதை. This path is the path of tears. ஒரு ஊழியக்காரன் இதுல சோர்ந்து போக கூடாது. A servant of God should not be fainted in that. எத்தனை பேர் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே சோர்ந்து போனவர்களாய் வந்தீர்கள்? கர்த்தர் உங்களை இன்றைக்கு பலப்படுத்த போகிறார். Today the Lord is going to strengthen you. How many of you come in the presence of God? The fainted nature. நம்முடைய தேவன் சோர்ந்து போகாத தேவன். Our Lord is not a Lord of weary. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் சோர்ந்து போகாத தேவன். The Lord when we worship ceaselessly, he is never be நாம் fainted. இம்மட்டுமாய் பின்பற்றி வந்த தேவன் ஒரு காலம் சோர்ந்து The போகாத. Lord we followed so far, he will not be fainted ever. இஸ்ரவேலை காக்கிறவரும் இல்லை, தூங்குவதும் இல்லை. The Lord who keeps the Israel will neither slumber nor sleep. எல்லாரும் கண்களை Let us மூடுவோமாக. all close our eyes. நீங்கள் எத்தனை பேர் சோர்ந்த நிலவரத்தில் இருக்கிறீர்களோ அத்தனை பேரும் தாழ்த்தி ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கும்படியாக வந்திருக்கிறார். The Lord has come to give them those who are fainted the mind. Those who come here with a fainted nature, commit yourself and surrender yourself in the hands of the எந்த Lord. சூழ்நிலையிலும் நான் சோர்ந்து போக மாட்டேன் என்று ஒரு பிரதிஷ்டையோடு நீங்கள் எழும்பி செல்ல You வேண்டும். have to stand up and go with a great decision or determination, whatever the occasion. யார் you என்ன will be fainted. சொன்னாலும் நான் சோர்ந்து போக If மாட்டேன். anybody say anything, I will not be எந்த fainted. சூழ்நிலை மாறினாலும் நான் சோர்ந்து போக Whatever மாட்டேன். say, maybe the circumstances change, I will not be fainted. என்ன நடந்தாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். Whatever may happen, I will not be fainted. அப்படி தீர்மானம் எடுக்கிறவங்க எல்லாம் கண்களை மூடி Those முழங்கால் who want to படிடுவோம். take the decision, close your eyes and kneel down. பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த தேவன் சோர்ந்து The போவதில்லை. creator of the ends of the earth will not be weary or fainted. நீ சோர்ந்து போகாத ஒரு வல்லமையுள்ள தேவனை நீ ஆராதிக்கிறாய். You are worshiping the Lord, one who do not weary. தேவன் இப்படி செய்தது என்னன்னு நீ வாயை திறந்து சொல்லாத. Don't open your mouth and ask the Lord, why Lord has done to me like that. கர்த்தர் எனக்கு நன்மைக்கு ஏதுவாய் செய்வார் என்று அறிக்கை. You have to confess, the Lord will do everything good unto me. எல்லாரும் கண்களை மூடுங்க. Let us all close our eyes. நான் இப்பொழுது கேட்ட வசனத்தின்படி சில வார்த்தை நிமித்தம், சில உபத்திரவங்கள் நிமித்தம், சில ஆபத்துகள் நிமித்தம், சில அடிகள் நிமித்தம், சிலர் என்னை வெறுத்தது நிமித்தம் நான் சோர்ந்து போன நிலவரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருந்தேன் என்று எத்தனை பேர் உணர்கிறீர்கள்? சில சம்பவங்கள் என்னை ஆவிக்குரிய ஜீவிதத்திலே முன்னேற விடாமல் சோர்ந்து போக வைத்து விட்டது. சிலருடைய செயல்கள் என்னை சோர்ந்து போக வைத்து விட்டது. நான் நல்ல பிரதிஷ்டையோடு வந்த ஒரு ஆள், வெகு தாகத்தோடு கர்த்தருடைய சமூகத்தை தேடி வந்த ஒரு ஆள், ஒரு காலத்தில் நன்றாக போராடி ஜெபித்துக் கொண்டிருந்த ஒரு ஆள். அன்றைக்கு நடந்த சம்பவம், அன்றைக்கு பேசின வார்த்தைகள், அன்றைக்கு நடந்த சில கேள்விகள் அப்படியே என்னை சோர்ந்து போக வைத்து விட்டது. இன்னும் அது எனக்குள்ளே அந்த சோர்வு நீங்கவில்லை. அந்த சோர்வோடு தான் நான் கர்த்தருடைய பாதத்தில் வந்தேன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய நிலவரம் என்ன? இன்னும் பதில் கொடுக்காதனால், இன்னும் கர்த்தர் கிரியை செய்யாதபடினால் நீ சோர்ந்து போய்விட்டாயோ? உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்துல நான் சோர்ந்து போன நிலவரத்தில் வந்தேன்னு சொல்றவங்க யாராவது இருந்தா கைகளை உயர்த்துங்கள். உங்களுக்காக நாங்கள் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். சில சம்பவங்கள், சில சூழ்நிலைகள், சில வார்த்தைகள், சில காரியங்கள்
என்னை அப்படியே முடங்கி போக வைத்து விட்டது. அது வியாதி வரைக்கும் என்னை தள்ளிக்கொண்டு போய்விட்டது. ஓ, சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிற தெய்வம் வந்திருக்கிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன் வந்திருக்கிறார். உலக மனுஷன் சோர்ந்து போவான். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்த சட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். ஆமென். அவர்கள் சோர்ந்து போகிறதில்லை, இளைப்படைந்து போகிறதில்லை. அவர்கள் தேவன் ஒருபோதும் சோர்ந்து போக மாட்டார். ஆமென். சூழ்நிலைகள் மாறினாலும் நீ சோர்ந்து போக மாட்டேன் என்று முடிவெடுத்துக்கொள். ஆமென், ஆமென். எனக்கு ஒரு நிச்சயம் உண்டு. எப்பவுமே ஒரு பிரசங்கத்தை கர்த்தர் அப்படி சொல்லிட்டு முடிச்சிடுறது இல்ல. அந்த வசனம் தான் அனுப்பின காரியம் வாய்க்கும்படி ஆகும். அந்த வசனத்தை ஏன் அனுப்புனாரோ அந்த வேலை அந்த சூழ்நிலையில் சிக்கி இருக்கிற மனுஷனுக்கு போய் கிரியை செய்யணும். இன்னைக்கு நீ சோர்ந்து போறதுக்காக இந்த பிரசங்கம் அல்ல, சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறதுக்காக இந்த பிரசங்கம். ஆமென். கர்த்தர் இப்பொழுது ஒரு நிமிடத்தில் கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். உன் சோர்வு, அதைரியம், துக்கம், கசப்பு, வேதனை, பாரம் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுவார். நான் மறுபடியும் கேட்கிறேன், உண்மையாய் என்றைக்கோ உள்ள ஒரு காரியத்துல இல்ல இந்த வசனத்தின்படி உள்ள ஏதோ ஒரு சம்பவத்தினால உண்மையாய் நான் சோர்ந்து போய்விட்டேன், என் ஜெபம் குறைந்து போய்விட்டது, என் பிரதிஷ்டை நஷ்டப்பட்டு விட்டது, என் ஆத்மாவில் ஒரு பெரிய அங்கலாய்ப்பு, எனக்குள்ள ஐக்கியம் போய்விட்டது, உண்மையாகவே தேவ சமூகத்தில் நிற்கிற காரியங்களை நான் குறைத்து விட்டேன், நானே என்னைத்தானே நொந்து கொண்டு நான் என்னையே ஒதுங்கி நான் போய்விட்டேன், அப்படி சொல்றவங்களுக்காகத்தான் கர்த்தர் இந்த காலவெளியில பேசினார். உன்னை இப்படியே விட அவர் விருப்பம் உள்ளவர் அல்ல. உன்னை மறுபடியும் கட்டி எழுப்ப அவர் விரும்புகிறார். மறுபடியும் உன்னை தூக்கி எடுக்க அவர் விரும்புகிறார். மறுபடியும் உன்னை பிரகாசிக்க செய்ய கர்த்தர் விரும்புகிறார். சோர்ந்து போன உன்னை பலப்படுத்தும்படியாக வந்திருக்கிறார். சோர்ந்திடும் உள்ளங்கள் உணர்வடைய, மாய்ந்திடும் சரீரங்கள் உயிரடைய, உணர்வடைய, மாய்ந்திடும் சரீரங்கள் உயிரடைய, ஆண்டிடும் சக்திகள் அகன்றோடவே, அன்னி வரும் எனக்கு நிச்சயம் தாருமே. சோர்ந்திடும் உள்ளங்கள் உணர்வடைய, மாய்ந்திடும் சரீரங்கள் உயிரடைய, சோர்ந்திடும் உள்ளங்கள் உணர்வடைய, மாய்ந்திடும் சரீரங்கள் உயிரடைய, ஆண்டிடும் சக்திகள் அவனோடவே, அவனோடவே இவரும் எமக்கு ஜெயம் தருமே, ஆண்டிடும் சக்திகள் அவனோடவே, இவரும் எமக்கு ஜெயம் தருமே. யார் என்ன சொன்னாலும் நீ சோர்ந்து போகாத. ஒரு மனிதனை இயேசு குணமாக்கினார். அவன் எழுந்து புறப்பட்டு போய் கொண்டிருந்தான். எல்லாரும் வந்து அவனை தடுத்தார்கள். ஏன் இப்படி செஞ்ச, ஏன் இப்படி, உனக்கு எப்படி ஆயிடுச்சு, என்ன நடந்துச்சு? அவன் சொன்னா, என்னை குணமாக்கினவர் நீ போன் சொன்னார், நான் போகிறேன். மனுஷன் சொன்னா, அவன் சொன்னா, இவன் சொன்னா, நீ துக்கப்படாத. கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உன்னை அழைத்த தேவனோடு இருக்கிறார். யார் என்ன சொன்னாலும் நீ சோர்ந்து போகாத.
நான் முதலாவது சொன்னேன், சோர்வு சாத்தானுடைய மிகப்பெரிய ஆயுதம். அது வல்லமை உள்ளவர்களை கூட தாக்கிடும். தானியேல் மறைபொருளை வெளிப்படுத்தக்கூடிய கிருபை உள்ளவன், அவனையே அது தாக்கி படுக்கையில போட்டு விட்டது. யோபு உத்தமன், அவனையே அது துக்கப்பட வைத்து விட்டது. சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிறவனை தடுத்து விட்டது. அதனால சோர்வு மிகப்பெரிய ஆயுதம். அது ஒரு ஆவி. நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள், ஜெயித்துக் கொள்ளுங்கள். ஆமென். சோர்ந்திடும் உள்ளங்கள் உணர்வடைய, மாய்ந்திடும் சரீரங்கள் உயிரடைய. மாய்ந்திடும் சரீரங்கள் உயிரடைய, ஆண்டிடும் சக்திகள் அலங்கோடவே. இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட பொழுது அந்த பிறவி குருடன், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அபயமிட்டான். எல்லாரும் சொன்னார்கள், சத்தம் போடாதே. எல்லாரும் சொன்னாங்க, சத்தம் போடாதே. அவன் அப்படி சோர்ந்து போகவில்லை. இவன் என்ன சொல்லி என்ன பிரயோஜனம்? பின்னும் சத்தமாய், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். நீ சோர்ந்து போகாதே, யார் என்ன சொன்னாலும் சோர்ந்து போகாதே. ஆமென். உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொல். நான் சோர்ந்து போகவே மாட்டேன். என் தேவன் சோர்ந்து போகாத தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அவர் என்னை கடிந்து கொள்ளட்டும், அவர் என்னை அடித்து சரிப்படுத்தட்டும், அவர் என்னை சிக்ஷிக்கட்டும், நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் இன்னும் ஜெபிப்பேன், இன்னும் தேவ சமூகத்தில் நிற்பேன், இன்னும் நான் நன்மை செய்வேன், இன்னும் நான் நற்கிரிகளை செய்வேன். என்ன வந்தாலும் கர்த்தருக்காய் நிற்பேன். நான் ஒரு காலம் சோர்ந்து போக மாட்டேன். கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்துக்கு வரும் பொழுது தாவீது ஆடினான், பாடினான், குதித்தான், நடனமாடினான். அவன் மனைவி சொன்னா, ஏன் இப்படி குதிக்கத்தான் செய்யணுமா? ஏன் இப்படித்தான் ஆடணுமா? இஸ்ரவேலின் ராஜா ஒரு துண்டை கட்டிக்கிட்டு இவ்வளவு கேவலமா செய்யணுமா? அவன் சொன்னான், நான் ஆடு மேய்ச்ச ஆளு, கர்த்தர் என்னை ராஜாவா மாத்தினார். உன் தகப்பனை தள்ளிட்டு என்ன ராஜாவா மாற்றினார். நான் நீசன், கர்த்தர் என்னை ராஜாவாய் மாற்றினார். நான் இன்னும் துதிப்பேன், இன்னும் நான் ஆடுவேன், பாடுவேன், நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துவேன், நான் சோர்ந்து போகவே மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை பின் செல்வேனே சுவாமி, எனக்காக நீர் மரித்து எல்லோரும் ஓடினாலும் உமதன்பால் நான் நிற்பேன். உம்மை பின் செல்வேனே சுவாமி, எனக்காக நீர் மரித்து எல்லோரும் ஓடினாலும் உமதன்பால் நான் நிற்பேன்.
இப்பொழுது கேட்ட வசனங்களின்படி அல்லாமல் இன்னும் வேறு பல சம்பவங்களும் என்னை நெருங்கி வந்தாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். இந்த சபையில் உள்ள எல்லாரும் பின்வாங்கி போனாலும், ஓடி போனாலும், சோர்ந்து போனாலும் நான் ஓடி போக மாட்டேன். எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? உம்மை பின் செல்வேனே சுவாமி, எனக்காய் நீர் மரித்து எல்லாரும் ஓடினாலும் உமது அன்பால் நான் நிற்பேன். சோர்ந்து போகாமல் நிற்பேன். கடைசி வரை நிற்பேன். என் ஜீவன் என்னை விட்டு பிரியும் வரை நிற்பேன். உம்மை பின் செல்வேனே சுவாமி, எனக்காக நீர் மரித்து எல்லோரும் உமது அன்பால் நான் நிற்பேன். உம்மை பின் செல்வேனே சுவாமி, எனக்காக நீர் மரித்து. தைரியமா சொல்லுங்க. நம்முடைய தேவன் ஒரு காலம் சோர்ந்து போகாத தேவன். அதனால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்மை சோர்ந்து போக வைக்கக்கூடிய சூழ்நிலைகளை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். என்ன வந்தாலும் கர்த்தருக்காய் நின்று சோர்ந்து போகாமல் நித்திய கனமையை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் அருள் செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா துதி கன மகிமை அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம். அன்பு இரக்கமும் பரிசுத்தமும் உள்ள பிதாவே, நாங்களும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை ஆராதனையில் கர்த்தர் தாமே மாட்சிமையோடு வல்லமையோடு மகிமையோடு இறங்கி வந்து இந்த ஆராதனையை நடத்தி தந்தபடினாலும் நாங்களும் துதிக்கிறோம். ஆண்டவரே, தெய்வ சமூகத்தில் கொண்டு வந்ததான ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய வார்த்தைகளினால் நீ ஆட்சி தேற்றி கொண்டிருந்தபடினால் உங்களுக்கு நன்றியோட ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சோர்வோடு பாரத்தோடு பிரச்சனையோடு கண்ணீரோடு கஷ்டத்தோடு துன்பங்களோடு தெய்வ சமூகத்தில் வந்தவர்கள் எல்லாவரையும் ஆண்டவரே உடைய வார்த்தையினால் நீ தேற்றி ஆற்றினதுக்காக நமக்கு நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். ஆண்டவரே, உடைய வார்த்தைகள் கேட்டு அதன் பிரகாரம் ஜீவிக்கிறதுக்குதான் ஒரு அபிஷேகம் கிருபை நீர் ஒவ்வொருவருக்கும் நீர் கட்டளையிடும்படியாக வேண்டிக் கொள்றோம். சோர்ந்து போகிறவனுக்கு பலனை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே, நீர் எங்களிடமத்திய உலாவி ஒவ்வொருவரை பலப்படுத்திக் கொண்டிருந்தபடினால ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லா விதமான சோர்வுகளிலிருந்து ஜனங்களை விடுதலையாக்கி ஆண்டவரே கர்த்தர் வரும்போது உடைய வாசகரிய காணப்படத்தக்கதாக நீர் ஒவ்வொருவரையும் நீர் தகுதிப்படுத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்றோம். மீதியான நேரங்கள் எல்லாம் நீர் எங்களோடு கூட ஜெயத்தோட நடத்தும். இயேசுவின் நாமத்தை கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவருடைய சகல பரிசுத்தவான்களுடன் கர்த்தராகிய இயேசு மகிமையிலே வெளிப்படும் மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.